குட் மார்னிங், வெல்கம் டு அவர் குருகுலம். டுடே வந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்து பார்க்க போறோம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். அதாவது நம்மளுடைய ஏஐ சிலபஸ் படிக்கிறவங்க, டிஆர்பி படிக்கிறவங்க, இன்ஜினியரிங்ல எப்படி படிச்சிருப்பீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எஸ்ஓஎம்னு படிச்சிருப்பீங்க. நீ பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து ரெண்டுன்னு போட்டுக்கிறேன். எஸ்ஓஎம் அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அதே வந்து டிப்ளமோ படிக்கக்கூடியவங்க, நம்மளுடைய ஜேடிஓ சிலபஸ், ஓவர்சீஸ் ஜேடிஓ சிலபஸ், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, அதாவது எம்ஸ்கியூ மாதிரி படிச்சிருக்கவங்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில படிச்சிருப்பீங்க. இப்போ என்ஸ்கியூ படிக்கிறவங்க வந்து எப்படி படிச்சிருப்பாங்கன்னா எம்ஓஎஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட், சாலிட் அப்படி படிப்பீங்க. இதே டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல நீங்க தனியா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பில தனியா வேற சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. ட்ரிக்ஸனு, ஓகேவா, மொமெண்டம் இதை பத்தி படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து மெக்கானிக்கல் சாலிடே வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்து படிச்சிருப்பீங்க. அது இன்ஜினியரிங்ல படிச்சிருக்கிறது பில, ஓகேவா, அதை பத்தி பேச வேணாம். அப்ப 3 பேருக்கும், அதாவது 3 சப்ஜெக்டும் ஒண்ணுதான். இப்ப இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியதும் இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியதுக்கும் கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி தான் எடுக்க போறேன். நீங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்கன்னா இந்த கிளாஸ் மூலமா நீங்க எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம்னா ஒரு 3 to 5 கொஸ்டின் வந்து அட்டன் பண்றது வாய்ப்பு இருக்கு, கொஸ்டின்ஸ், ஓகேவா. அதே வந்து நீங்க ஏஇ டிஆர்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இப்ப நடத்தப்படுற கிளாஸ் மூலமா 2 to 3 கொஸ்டின் வாய்ப்பு அதிகம் இருக்கு, கொஸ்டின்ஸ், ஓகே. நேற்றைய கிளாஸ்ல வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக் என்னன்னா, சார் நீங்க இன்டெப்தா நடத்துறீங்க, அவ்வளவு மணி நேரம் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தான் போயிருக்கு, நீங்க இவ்வளவு இன்டெப்தா நடத்தினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் தனியா உட்காந்து காலேஜ்ல படிக்கிறதுனா ஓகே சார், இவ்வளவு இன்டெப்தா நடத்தும் போது எங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு இதே எழுதுனா அந்த 3 மாசத்துக்குள்ள கவர் பண்ண முடியாது சார், நீங்க நடத்துறது புரியுது, ரொம்ப இன்டெப்தா போயிடாதீங்க சார், இந்த ஃபார்முலா டெரைவ் பண்றதெல்லாம் கான்செப்ட் சொல்றது கைட் எடுத்துக்கிறீங்க, ஃபார்முலா டெரைவ் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்து என்ன வரும் அப்படிங்கிறத கான்செப்ட்ல சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் மாதிரியும் எங்களுக்கு இருக்குன்னா அதே கான்செப்ட் கிளாஸ் மாதிரியும் இருக்குன்னா உங்களால ஜஸ்ட் ரிக்வெஸ்டா தான் கேட்கறேன்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஆஃபீஸ் நம்பர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பர்சனல் நம்பருக்கு ஒரு 2 பேர் பண்ணியிருந்தாங்க, 2 பொண்ணுங்க பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க எப்படி போக போகுது அப்படின்னா, அதாவது ரிவிஷன் மாதிரியும் இருக்கும் இந்த டாபிக் ஃபுல்லாவே. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் என்ன படிப்போம், இன்ட்ரோடக்ஷன் படிச்சுட்டு சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிசைன் படிப்போம், ஓகே தானே. ரிவிஷன் மாதிரி இருக்கும். ரிவிஷன்னா ஸ்பீடா வெறும் ஃபார்முலா எழுதுறது, முக்கியமான டேட்டாஸ் எழுதுறது, அதை வந்து என்னென்ன சொல்லிட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இருந்தா புரியாது, அப்படி கிளாஸ் நடத்தவே வேண்டியதில்லை. அதுக்கு ரிவிஷனும் இருக்கும், அதோட சேர்த்து கான்செப்டாவும் கொஞ்சம் இருக்கும். எனக்கு சும்மா வந்து ஒப்பிச்சுட்டு போறது இல்லைன்னா எனக்கு விருப்பம் இல்லை, கான்செப்ட்லாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எதுக்காண்டி படிக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தையிலே இருக்கு, நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு. என்னதான் மெக்கானிக்ஸ் சாலிட், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு டிப்ளமோல குழப்பி வார்த்தையை கொடுத்திருந்தாலும் பி படிக்கிறவங்க இந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். நீங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பாத்துக்கங்க, மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது. சார் அப்ப மெட்டீரியல்னா இதுக்கு முன்னாடி சிஎம்சிபின்னு ஒண்ணு பார்த்தேன் இருக்கே, நமக்கு சிலபஸ்ல இருக்கே. அப்ப அந்த சிஎம்சிபி டிப்ளமோல பிஎம் அண்ட் பிசின்னு சொல்லுவாங்க, பில்டிங் மெட்டீரியல் அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அது வந்து இன்ஜினியரிங்ல. அப்ப அதுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இப்ப ஒரு பிரிக் இருக்கு, அந்த பிரிக்கு இல்ல காங்கிரீட் இது எல்லாம் நீங்க சிமெண்ட் இதெல்லாம் என்ன செய்யறீங்கன்னா நீங்க ரெடி பண்றீங்க, மேனுபேக்சரிங் பண்றீங்க. இல்ல வந்து சிலது வந்து இயற்கையா இருக்கக்கூடியதுல இருந்து நம்ம வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஸ்டோன்ஸு, லைமு, ஓகேவா, அதுமே ஒரு சில விஷயங்கள். அப்ப டிம்பர், அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்னா நம்ம வந்து எல்லாமே இயற்கையா இருக்கிறதுல இருந்து வெட்டி எடுத்து நமக்கு சூட்டபிள் ஷேப்புக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம், நமக்கு தகுந்த வடிவத்துக்கு மாற்றுவோம்னு சொன்னேன். அப்ப இந்த மாதிரி பொருளை உருவாக்குறது, ஒரு மெட்டீரியல் ஒரு பொருளை வந்து உருவாக்குறது, எல்லா பொருளையும் உருவாக்குவோமா அப்படின்னா நம்ம சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சில மெட்டீரியல்ஸ் இருக்கு, பிரிக்கு, லைமு, டிம்பரு, பெயிண்ட், கிளாஸு, பிளாஸ்டிக்ஸு, அதுல வந்து தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்கு, தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அக்வாஸ்டிக் மெட்டீரியல்ஸு, ஸ்டீலு, சிமெண்ட், காங்கிரீட்டு, இது மாதிரி எக்ஸட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு சிவில் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இதே மெக்கானிக்கலுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும், மிஷினரிஸ் ஓரியன்டா.
எலக்ட்ரிக்கல் போட்டோம்னா அங்கே வந்து சில டெக்னிக்கல் டைப்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போவாங்க. இன்சுலேஷனு, சுசி கண்டக்டரு, ரெஜிஸ்டரு, அந்த மாதிரி அவங்க படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம அதெல்லாம் போக வேண்டியதுல நம்ம சிவில் மெட்டீரியல்ல அது எப்படி ஒரு பிரிக் எப்படி மேனுபேக்சரிங் பண்ணணும், அதுல என்னென்ன காம்போனன்ட் இருக்கணும், என்ன ரேசியோல இருக்கணும், அதோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும், அதோட அளவுகள்னா எப்படி இருக்கும், அதோட நன்மை அதை எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சில அதோட பண்புகளும் அதுகளோட மேனுபேக்சரிங் உருவாக்கக்கூடிய முறையை பத்தி படிக்கிறது தான் சிஎம்சிபில வந்துடும். இல்ல இப்ப மரம்னா இயற்கையா என்னென்ன மரங்கள் இருக்கு, எக்ஸோஜீனியஸ், எண்டோஜீனியஸ், அப்ப அதுல வந்து எப்படி பிரிக்கிறாங்க, அதை வந்து நம்ம இன்ஜினியரிங் பர்பஸ்க்கு எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா டீட்டெயில்டா ஒவ்வொன்றும் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அது முழுக்க முழுக்க அந்த பொருளோட பத்தியே, பொருளோட உருவாக்கம், பொருளோட தோற்றம், அந்த பொருளோட பண்புகளை பத்தி படிக்கிறது தான் சிஎம்சிபி அல்லது பிஎம் அண்ட் பிசி. ஓகே, அப்ப இங்க வந்து மெட்டீரியல்ன்ற வார்த்தை இருக்க. அப்ப இங்க என்ன சார் படிக்க போறோம்னா, இப்ப நான் பிரிக்கு, லைமா, ஸ்டீலு, காங்கிரீட்டு, சிமெண்ட், இது மாதிரிலாம் வார்த்தைகள் சொன்ன தெரியுமா நம்ம சிவில்ல, அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தை பத்தி படிக்கிறது. ஸ்ட்ரென்த்னா வலிமையை பத்தி படிக்கிறது. அப்போ வலிமைனா என்ன, ஒரு நபரோட வலிமை என்ன சொல்லுவான். இப்ப ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நபரா நீங்க இருக்கீங்க, இது உங்களுக்கு மோட்டிவாவும் இருக்கும், கிளாஸ் கோஆர்டினேட்டாவும் இருக்கும். ரொம்ப கதை நான் சொல்லல. நீங்க ஒரு 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 2 சப்ஜெக்ட், 2 சிலபஸ், சரி, பேப்பர் 1 பேப்பர் 2 2 படிக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 10 யூனிட்டை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பேப்பர் 1ன்னு சொல்லக்கூடிய இப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஒருத்தவங்க டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்ப ரெண்டுலயும் கரெக்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒண்ணுல ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒண்ணுல ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா கரெக்டா எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ண முடியாது. நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா, நீங்க மார்க் அந்த கரெக்டா அந்த மெரிட் லிஸ்ட்ல உங்களுக்கு என்ன அந்த கால்பேருக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்க எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த கட் ஆஃப் நீங்க ரீச் பண்ணா மட்டும்தான் அந்த போஸ்டிங் உங்களால ரீச் பண்ண முடியும். அப்ப நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்க வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2வது எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 3வது எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 4வது எக்ஸாம் எழுதுறீங்க, அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 4வது எக்ஸாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இதை நீங்க அப்படியே விட்டுறீங்க, அவ்வளவுதான் நமக்கு நீ வராது அப்படின்னு நீங்க இதை விட்டுட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் உங்களோட ஸ்ட்ரென்த். அதுல இல்ல 4வதுல ஃபெயிலியர் ஆனாலும் இல்ல என்னால முடியும், 4வது ஒரு ஃபெயிலியர் வந்து ஒருத்தவங்க சந்திக்கிறாங்கன்னா, அப்ப 4வதா ஒரு எக்ஸாம் கால் போயிருக்குன்னா அப்ப அது எத்தனை வருடங்கள் ஓரியன்டா போல ஒரு வழியை கொடுக்க அந்த மாணவனுக்கு, இல்ல வந்து ஒரு ஒரு மாணவிக்கு, இல்ல வந்து அவங்க சுத்தி எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும், இல்ல வந்து சிலபஸ் மாறி இருக்கலாம், இது இப்ப ஏதோ எவ்வளவு மற்ற சூழ்நிலைகள்லாம் அவங்க போட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அப்ப அவங்க மென்டலா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. அதையும் நீங்க ஹேண்டில் பண்ணி நம்மளால முடியும் அப்படின்னு போராடி 5வது டைம் நீங்க ஏஜ் ஆயிட்டீங்க, இல்ல வந்து ஒரு ஜேடிஓ ஆயிட்டீங்க, இல்ல ஒரு சர்வேரா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த். அப்ப நீங்க அந்த ஃபெயிலியரை ரீச் பண்றீங்களா தெரியுங்களா, அந்த ஃபெயிலியரை ரீச் பண்ற வரையும் ஒரு மேக்சிமமா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க தாக்கு பிடிக்கிறீங்களா, அந்த மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் அதுக்கு அடுத்து ஃபெயிலியர் தான். அந்த மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க, வலிமைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மார்க்கர் இருக்குன்னா, இந்த மார்க்கருக்கு நான் 2 நியூட்டன் கொடுக்குறேன் உடையல, 6 நியூட்டன் கொடுக்குறேன் உடையல, 10 நியூட்டன் கொடுக்குறேன் உடையல, ஆனா 11வது நியூட்டன் கொடுக்கும்போது இது உடையுது அப்படின்னா அப்ப என்ன செய்யுது, இந்த மார்க்கரோட ஸ்ட்ரென்த் என்ன, 10. 11 கொடுக்கும்போது தான் இது ஃபெயிலியர் ரீச் பண்ணுது. அப்ப 11வது அதுல நான் லோடு கொடுத்து அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஒரு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ரீச் பண்ணிருக்கும்ல, அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு, அதுதான் நீங்க என்ன எடுத்துக்கணும், ஃபெயிலியர்னு எடுத்துக்கிறோம். அப்ப இது எப்படி சொல்லலாம்னா, அப்ப நான் இதுக்கு லோடு கொடுக்குறேன்னு சொன்னேன். அதாவது நீங்க சயின்ஸ்ல ஃபோர்ஸ்னு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் ஆர் லோட்ல எல்லாம் ஒண்ணுதான். இதே வந்து அங்க ஃபீல்ட்ல படிக்கும்போது ப்ரெஷர் ஃபோர்ஸ்னு படிப்போம். ப்ரெஷர் வேற, ப்ரெஷர் ஃபோர்ஸ் வேற, இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் வேற, டோட்டல் ப்ரெஷர் வேற. நான் சொல்றேன், ஓகே. அப்ப இங்க நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், அதாவது லோடு. இந்த லோடு எப்படி கொடுக்குறேன், வெளிப்புறத்துல இருந்து கொடுக்குறேன். அப்ப எக்ஸ்ட்ரா லோடு அப்ளை பண்றேன். அப்ப எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்கும் பொழுது இந்த மெட்டீரியல் என்ன செய்யுது, கொடுக்குற லோட ஃபர்ஸ்ட் கொடுக்கும் போது உடையல. அப்ப என்ன அர்த்தம், இந்த மெட்டீரியல் உள்ளுக்குள்ள யாரோ என்ன செய்யறாங்க, தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் இந்த போர்டை இப்படி அழுத்துறேன், இது மூவ் ஆகாம இருக்குன்னா என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ரலான ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்துறேன், இது மூவ் ஆகல அந்த சைடு. அப்ப என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்து பிடிச்சி தள்ளிட்டு இருக்காருன்னு அர்த்தம். கரெக்டா, அவன் தள்ளிட்டு இருக்க ஆளையா என்னது, ஒண்ணு இந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், இல்ல இந்த மெட்டீரியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வால் சர்ஃபேஸோட ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். கரெக்டா என்ன சொல்றேன்னு, அப்ப ஒரு பொருளுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு லோடு அப்ளை பண்ணும்போது
இன்டர்னலா உள்புறத்திலிருந்து ஒரு உள்புற எதிர்ப்பு விசை கிரியேட் ஆகும். அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணும் இந்த மெட்டீரியல், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் என்ன செய்யுது, இந்த மெட்டீரியல் உடையாம இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட லோடு அதிகரிக்க 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 இந்த மெட்டீரியல் இதுக்கு இதால எந்த அளவுக்கு கேப்பபிள் இருக்கு, எந்த அளவுக்கு இதால திறன் இருக்கோ அது வரையும் தான் நான் எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய லோட எதிர்த்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் இந்த மெட்டீரியலோட கேப்பபிள், அதாவது இதோட கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு, லோடு எடுக்கக்கூடிய திறன் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மெட்டீரியல் ஆயிரும் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்டர்னல் லோடுக்கு ஃபெயிலியர் ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட லோடுக்கு மேல இதால உள்புறத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற திறனை இழந்துருச்சு, இந்த மெட்டீரியலுக்கு இவ்வளவுதான் திறன் இருக்குன்னு சொல்றோம்ல, அப்ப அதுதான் இந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த். அதுதான் அது மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஸ்ட்ரென்த் பத்தி பேசணும், அதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். அப்ப இந்த ஸ்ட்ரென்த் பத்தி பேசுறோம்னா அப்ப இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மெட்டீரியல் பேசணும்னா, ஒரு மெட்டீரியல் எலாஸ்டிக், அதாவது இந்த மெட்டீரியல் இருக்கணும்னா இதோட எலாஸ்டிக் கான்சென்ட் எப்படி இருக்கும், இல்ல வந்து ஒரு மெட்டீரியலோட பாய்சன் ரேஷியோ எப்படி இருக்கும், ஒரு மெட்டீரியலோட சியர் மாடல்ஸ் எப்படி இருக்கும், ஒரு மெட்டீரியலோட பல்க் மாடல்ஸ் எப்படி இருக்கும், ஒரு மெட்டீரியலோட கம்ப்ரசிபிலிட்டி தன்மை எப்படி இருக்கு, ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்கு, இல்ல இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது, லேட்டரலா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது, பிரெத் டெப்த் ஓரியன்டா, லீனியரா லென்த் ஓரியன்டா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது, இல்ல இந்த வால்யூம்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது, என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இல்ல மெட்டீரியல் தனியா வைக்கும் போது ஒரு செல் பைட்னால எந்த அளவுக்கு இதுக்குள்ள வந்து உருமாற்றம் நடக்குது, இல்ல வந்து இந்த மெட்டீரியல் வந்து எக்ஸ்டர்னலா லோட் அப்ளை பண்றோம் அப்ப இந்த மெட்டீரியல் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது, இந்த மெட்டீரியல் ஃபுல்லா ஒரே கிராஸ் செக்ஷன் ஒரு பிரிசமெட்டிக் செக்ஷனா இருக்கு அப்ப வந்து எப்படி இருக்கு, இல்ல வந்து ஒரு டேப்பரிங்கா வெட்டுறோம் அப்ப எப்படி இருக்கு, இல்ல கோன் ஷேப்பா வெட்டுறோம் அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சில ப்ராப்பர்ட்டிகள் எல்லாம் எடுத்து இந்த மெட்டீரியலுக்கு செக் பண்ணும் போதுதான் இந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஸ்டீல் இருக்கு, டைமண்ட் இருக்கு, வைரம்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப உங்களுக்கு தெரியும் ஸ்டீலை விட டைமண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அப்ப ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சோம், அதுக்கு ஏதாச்சும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். இப்ப பாய்சன் ரேஷியோ எடுத்துக்கலாம், ஏன் நம்ம ஸ்ட்ரென்த் ஓரியன்டா பேசுறோம், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோமே, ஒரு ஸ்டீலுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு 200 × 10⁵ Nm² இருக்கும். சரி கரெக்ட் தான், ஓகே சாரி 2 × 10⁵ Nm² இருக்கும். புரியுது என்ன சொல்றேன்னா, அப்ப இல்ல 200 × 10⁻³ Nm² இருக்கும். நான் யூனிட் கன்வர்ஷன் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல 2 × 10⁻³ Nm² இருக்கு, இல்ல 2 × 10⁻ மெகாபாஸ்கல் இருக்கும். ஓகே, அதே வந்து உங்களுக்கு டைமண்ட் எடுத்துட்டா எவ்வளவு இருக்கும் சொல்றது புரியா? அப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப டைமண்ட் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1200 அளவுக்கு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப டைமண்ட் எடுத்துக்கிறப்ப 1200 அளவுக்கு இருக்கும். அப்ப ஸ்டீலோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு வேல்யூ மாறுபடுதுன்னு பாருங்க. அதனாலதான் இருக்கிறது ரொம்ப உறுதியான பொருளா டைமண்ட பாக்குறோம். அப்ப அந்த பொருள் ஸ்ட்ரென்தா இருக்கு, ரொம்ப உறுதியா இருக்குன்னு எப்படி சொல்றான், நிறைய நான் சொன்ன மாதிரி எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் E வச்சு சொல்லலாம், சியர் மாடல்ஸ் G ஆர் C ஆர் N வச்சு சொல்லலாம், இல்ல வந்து பல்க் மாடல்ஸ் வேல்யூ K வச்சு சொல்லலாம், இல்ல வந்து உங்களுக்கு பாய்சன் ரேஷியோ வச்சு சொல்லலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இல்ல ஸ்ட்ரெஸ் வச்சு சொல்லலாம். அப்ப இந்த எல்லா வார்த்தைகளும் எதுலதான் உச்சரிக்கிறேன், இந்த சப்ஜெக்ட்ல தான் உச்சரிப்பாங்க. அப்ப இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கான அர்த்தம் என்னன்னா, இப்ப நான் சொன்னேன், இப்போ நிறைய விஷயங்களை வந்து வார்த்தைகள் உச்சரிச்சது தெரியுமா, இதை வைத்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இங்க ஒவ்வொரு மெட்டீரியல் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படக்கூடிய மெட்டீரியல், அதெல்லாம் இப்ப காங்கிரீட், இங்கிட்ட ஸ்டீல், அப்ப அது ரெண்டையும் எடுத்து அதுல வந்து நமக்கு எப்படி வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறேன்னா, அப்ப அந்த ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த குணகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இதான் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அளவுக்கு ஐடியா. அப்ப ஃபர்ஸ்ட் இதே கேட்பாங்க, அப்ப ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் டு ஓகே ஃபெயிலியர், அப்ப ஃபெயிலியர் ரெசிஸ்டன்ஸ் பண்றதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த். கரெக்ட் தானே, வலிமையா தானே. அதாவது ஒரு தோல்வி நடக்காம தடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வெற்றின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதான் ஒரு திறன். அப்ப இதுல ஃபெயிலியர் நடக்கக்கூடாது, இந்த இந்த மார்க்கர் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது, அதுவரை ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுதான் இதோட ஸ்ட்ரென்த். அப்ப ஸ்ட்ரென்த்துக்கு தான் விளக்கம். இல்லாட்டி என்ன சொல்லலாம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு எக்ஸ்டர்னல் லோட். அப்ப ரெசிஸ்டன்ஸ் டு எக்ஸ்டர்னல் லோட்னா நான் எக்ஸ்டர்னல் லோட கொடுக்குறேன், அது உள்குற இருந்து என்ன செய்யுது, ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது, தடுத்து நிறுத்துது. அப்ப அதே இந்த டெஃபினேஷன் சொல்லலாம். இல்லாட்டி என்ன சொல்லலாம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு ஃபெயிலியர்னு சொன்ன ரெண்டாவது. இல்லாட்டி உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், ஓகே மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ரீச் பண்றது வந்து ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தான் என்னது, அந்த ஃபெயிலியர் பாயிண்ட் வரை உள்ளது. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மார்க் வந்து உடைஞ்சிரும். அப்ப ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லணும். அப்ப ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லணும்னா
நான் இந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் பேசணும். ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசுறதுக்கு தான் இப்ப சொன்னேன். ஒரு மெட்டீரியல்ல எக்ஸ்டர்னலா ஒரு லோடோ இல்ல ஒரு போர்ஸோ கொடுக்கும் பொழுது அந்த மெட்டீரியல்ல இருந்து ஒரு உள்புற எதிர்ப்பு விசைன்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த மெட்டீரியல் ஆஃபர் பண்ண, கிரியேட் பண்ண, உருவாக்க உள்ளுக்குள்ளே இருந்து. அப்ப அது உருவாக்கக்கூடிய அந்த போர்ஸ் நம்ம வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய லோடா விட கம்மியாகும் பொழுது இந்த மெட்டீரியல் உடைஞ்சு போயிடும். வெளியில இருந்து கொடுக்குறது 10, உள்ளுக்குள்ள வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 9 அப்படின்னா இந்த மெட்டீரியல் உடைஞ்சு போயிடும். இது உங்களுக்கு தெரியும். இதான் ஸ்ட்ரென்த்துக்கான டெஃபினிஷன் சொன்னேன். அப்ப இதை வச்சுதான் ஸ்ட்ரெஸ் சொல்ல போறேன். அப்ப ஸ்ட்ரெஸ்ங்கிறது எப்படி சொல்லுவாங்க, கான்செப்ட் ஓரியன்டட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ். கான்செப்ட் ஓரியன்டட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், கிராஸ் செக்ஷனல் ஏரியா. லோடு கொடுக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுத்துக்கிறோம்னா, இப்போ ஒரு கியூபஸ் நீங்க டெஸ்ட் பண்றீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு வால்யூம் எடுத்துக்க கூடாது. லோட் அப்ளை பண்ற சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுத்துக்கிறோம். நான் சொல்லுவேன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இது கான்செப்ட்ல. இப்ப ஸ்ட்ரெஸ் வேணும்னா ஸ்ட்ரெஸ் எப்படி டினோட் பண்ணலாம்னா சிக்மா டினோட் பண்ணலாம். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு இதை சொல்லுவோம். ஓகே, அப்ப ஸ்ட்ரெஸ் சிக்மான்னு சொல்லலாம், இல்லாட்டி ஸ்மால் எஃப்னு சொல்லலாம். ஓகே ஓகே, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான யூனிட். இப்ப இந்த ஸ்ட்ரெஸ் பத்தி நம்ம பேச போறோம். இந்த ஸ்ட்ரெஸ் பத்தி பேசும்போது என்ன சொல்றேன், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஒரு மெட்டீரியல் உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அந்த யூனிட் ஏரியாக்குள்ள, இதோட யூனிட் ஏரியாக்குள்ள, இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ள எவ்வளவு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது எக்ஸ்டர்னல் லோட் அப்ளை பண்ணும்போது, அதுதான் ஸ்ட்ரெஸ்னு சொன்னேன். ஆனா ரியல் லைஃப்ல இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் மந்திர போட்டா கண்டுபிடிக்க முடியும். இதுல வெட்டி வந்து உள்ளுக்குள்ள இந்த எனக்கு வந்து 2 கொடுக்கும்போது உடையாது, 5 கொடுக்கும்போது உடையாது, ஆனா 10 கொடுக்கும்போது அதோட மேக்ஸிமம் ரீச் ஆயிரும். 11 10.2 கொடுத்தாவே நீங்க உடைஞ்சிடும். அப்ப 10 தான் ஒரு மேக்ஸிமம் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு நான் மந்திரம் போட்டு மேஜெல்லாம் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும், லேபரேட்டரியில போயிட்டு ஒரு ஹியூப் எடுத்தோ இல்ல எந்த மெட்டீரியல் நீங்க டெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்ப நீங்க கம்ப்ரசிஷன் தான் கண்டுபிடிக்க போறேன், கம்ப்ரசிவ் லோட் கொடுத்து நான் கண்டுபிடிப்பேன். டென்சைல்னா யூடிஎம் மிஷின்ல டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்து கண்டுபிடிப்போம். அப்ப யூடிஎம்ல கம்ப்ரசிஷன் தான் கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுக்கு ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும். அப்ப இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும். அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும்னா பிராக்டிகலா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னலா லோட அப்ளை பண்ணி பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு லோட கொடுக்கணும், 1 நியூட்டன் நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி, இல்ல அடுத்து 10 நியூட்டன், அடுத்து 15 நியூட்டன், உடையலையா, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா மெதுவாக லோட கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கணும். எப்போ அந்த வெர்ஜா ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் அட்டன் ஆகுதோ அப்பதான் நம்ம என்ன செய்வோம், இந்த மெட்டீரியல் வந்து அவ்வளவுதான், இதான் இதோட இந்த மேக்ஸிமம் ஒரு 15 கொடுத்துருக்கேன், அப்ப உடைய அந்த 15க்கு அப்புறம் உடைய ஆரம்பிக்குது, 15.1க்கு உடைய ஆரம்பிக்குது அப்படின்னா 15 இதோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு முடிவு பண்ணிடணும். அப்ப அந்த 15 தான் இதோட ஸ்ட்ரென்த், 15 தான் இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்ப முடிவு பண்ண, நான் ஒவ்வொரு டைம் எக்ஸ்டர்னலா லோட கொடுத்து கண்டுபிடிச்சேன். அவ பிராக்டிகலா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா மந்திரம் போட்டு கண்டுபிடிக்க முடியாது. லேபர்ல போய் நம்ம என்ன செய்யணும், லோட அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அது லோடு எப்படி கொடுக்குறோம், வெளிப்புறத்துல இருந்து கொடுக்குறோம். அப்ப பிராக்டிகலா நீங்க பார்க்கும் பொழுது ஓகே கான்செப்ட் ஓரியன்டட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிடலாம். ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் படிக்கும் போது எப்படி படிச்சிருப்பீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூடிய கேபிட்டல் R கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு டைம் லோடுங்கிற P கொடுத்து பார்க்கணும். அந்த லோடுங்கிற P கொடுத்து பார்த்தாதான் எந்த மேக்ஸிமம் லோடுக்கு அந்த ஃபெயிலியர் வந்து ஸ்ட்ரெஸ் அந்த ஃபெயிலியர் ரீச் பண்ண போது அதுக்கப்புறம் அதுதான் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? அப்ப இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தூக்கிட்டு என்ன செய்யணும், மேல எக்ஸ்டர்னல் லோடு இல்ல லோடு இல்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை ஏரியா, அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதா என்ன சொல்றேன்? அப்ப இப்படிதான் நீங்க இனிமே எல்லாத்துலயும் படிச்சிருப்பீங்க. அப்ப ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன, சிக்மா ஈக்குவல் டு யூனிட். லோடு எப்படி சொல்லுவோம், நம்ம Pன்னு சொல்லலாம் லோட. ஓகே, அப்ப ஏரியாவை ஏன்னு சொல்லலாம். அப்ப ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. அதாவது லோடுனாலும் போர்ஸ்னாலும் ஒண்ணுதான். அப்ப போர்ஸ்னா நான் என்ன அந்த ஹைட்ராலிக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நியூட்டன் சொன்னேன். கேஜி அதை எப்படி சொல்லிருப்போம் உங்களுக்கு, கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதை எப்படி உச்சரிக்கணும்னா நியூட்டன் உச்சரிக்கணும் நான் சொல்லி கொடுத்தேன், ஒரு நியூட்டன். அப்ப போர்ஸுக்கு நியூட்டன்னா போர்ஸும் லோடும் ஒண்ணுதான். அப்ப லோடுக்கு என்ன வரும், இங்கே யூனிட் வந்து நியூட்டன் தான். அப்ப மேல நியூட்டன் தான் வரும் யூனிட்ங்கிறது, கீழே வந்து ஏரியாக்கு என்ன வரும் உங்களுக்கு, mm ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர். எப்படி கிராஸ் செக்ஷன் மெஷர் பண்றீங்களோ அப்படி. நான் mmல எடுத்துக்கிட்டேன்னா mm ஸ்கொயர்னு வரும், மீட்டர் எடுத்துக்கிட்டா மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அப்ப நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இல்ல நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப யூனிட் எப்படி இருக்கும்னா யூனிட்ங்கிறது நியூட்டன் பர்
மீட்டர் ஸ்கொயர் mm ஸ்கொயர் இருக்கலாம், இல்ல ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கலாம். முடிஞ்சிச்சு. புரியுதானே சொல்றேன்? அப்ப இந்த நியூட்டனை கிலோமீட்டர்ல மாத்தணும்னா நான் என்ன செய்யணும்? கிலோ நியூட்டன்னா என்ன செய்யணும்னா, அதாவது 10⁻³ 1000 பெருக்கணும்னா நியூட்டனை கிலோ நியூட்டன் கிடைச்சிடும். மெகா நியூட்டன் என்ன, அதாவது 10⁻6 பெருக்கணும் நியூட்டனோட அப்படின்னா மெகா நியூட்டன் கிடைச்சிடும். புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு? அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். mm மீட்டருக்கு மாத்தப்ப புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு? இப்ப 1000 mm தான் 1 மீட்டர். இதெல்லாம் தெரிஞ்சது தானே? அப்ப எப்படி வரும் உங்களுக்கு? அப்ப அது இதுக்கு எது வேணுமோ அப்ப டிவைட்ல கொண்டு போயிடலாம், இல்ல வந்து பெருக்கல்ல கொண்டு வந்துடலாம். mm டு மீட்டரா இல்ல மீட்டர் டு mm ஆனும் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வர வேண்டியதான். அப்ப இங்க நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஒருவேளை இந்த நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நியூட்டன் பர் mm ஸ்கொயர் மாத்திரம்னா அர்த்தம், அப்ப கீழே 10⁻³ இன்னொரு 10⁻³ மீட்டர் ஸ்கொயர்னால அப்ப 10⁻6 மேல போனுச்சா 10⁻6. அப்ப அப்படிதான் என்ன சொல்றோம், நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வந்து அப்ப 10⁻6 மேல போனா அப்ப 10⁻6 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் எதை சொல்லுவோம் நம்ம? மெகா நியூட்டன் தான் சொல்லுவோம். அதனால மெகா நியூட்டன் சொன்னேன். அப்ப நியூட்டன் பர் mm ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்னா மெகா நியூட்டனுக்கு ஈக்குவல். புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு? ஓகே, இதோட தேவையில்லை. இதுல இங்க நான் எழுதிருக்கிறது தெரியாம இருக்கு உங்களுக்கு. இதுல என்ன எழுதிருக்கேன்னா எக்ஸ்டர்னல் லோடு P எழுதிருக்கேன், சிம்பிள் தான் எழுதிருக்கேன். கீழே ஏரியாவுக்கு ஏ தான் எழுதிருக்கேன், அவ்வளவுதான். பெருசான வேலை தான் இதுல. அப்ப நம்ம எழுத பத்தி பேசிருக்கோம், ஸ்ட்ரெஸ் பத்தி பேசிருக்கோம். அப்ப ஸ்ட்ரெஸ் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்து பார்க்கணும். இப்ப கியூப் மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த இடத்துல வரைவா, இப்ப லோடு எப்படி அப்ளை பண்ணுவோம்னா ஒரு யூடிஎம் மிஷின், யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின், அது மூலமா உங்களால எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். கம்ப்ரசிவ், டென்சைல், சியரு, டார்சனு எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றேன். இப்ப வச்சாச்சு, மேல ஒரு பிளேட் வச்சிருவாங்க, ஒரு பிளேட் வச்சிருவாங்க, கீழே அந்த மிஷின்ல இப்படி இருக்கும் இது வச்சிருவாங்க. இப்ப லோட மேல இருந்து கொடுக்குறாங்க, கிராஜுவலா கொடுக்குறாங்க. இங்க லோடு வந்து அப்ளை ஆகுது, லோட வந்து கிராஜுவலா அப்ளை பண்றாங்க அது மேல. அப்ப எதுல அப்ளை பண்றாங்க? இது மேல இருக்கக்கூடிய இந்த பரப்புக்கு தான் லோட அப்ளை, அந்த தட்டு மேலதான் அப்ளை பண்றாங்க. இது மூலம் தான் லோடு உள்ளுக்குள்ள போகுது. அப்ப ஏன் ஏரியா எடுக்கிறோம் வால்யூம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த இதுல இருந்து இந்த பிரத்து. இப்ப நார்மலா ஒரு கியூப் எடுத்து டெஸ்ட் பண்ண போறோம்னா எந்த கியூப் எடுத்துக்கிறோம்? 15 சென்டிமீட்டர் இன்டு 15 சென்டிமீட்டர் இன்டு 15 சென்டிமீட்டர் வால்யூம்ல ஒரு கியூப் தான் எடுப்போம். இதே எம்எப்லனா 150க்கு 150க்கு 150. இப்ப நீங்க வந்து ஒரு மேனுபேக்சரிங் ஸ்டோர் வச்சிருக்கீங்க. இப்ப வந்து ஒரு காங்கிரீட் வந்து நீங்க இல்ல வேணாம், நான் உங்களுக்கே ஜெனரலா சொல்றேன். இப்ப ஒரு காங்கிரீட் எடுத்து நீங்க ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க போறீங்கன்னா இது மாதிரி அளவுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 100 கியூப் எடுத்துக்கிறோம்னா இல்ல வந்து மினிமம் கேட்பாங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது இது என்ன சைஸ் காங்கிரீட் சொல்லுவேன். அப்போ ஒரு இது கம்ப்ரஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் அதிகம் வந்து எது யூஸ் பண்ணோம்னா 15 வந்து கியூப் யூஸ் பண்றோம். இந்த சிலிண்டர் ஷேப்னா அமெரிக்கன் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எக்ஸாம் ஃபைனலே படிப்போம். அதுக்கு அடுத்து இந்த கியூப்ல மினிமம் எத்தனை எடுத்துக்கிறோம்னா இப்ப முனிசிபாலிட்டி எக்ஸாம்லோட கேட்டிருந்தாங்க, மினிமம் ஒரு லோட் டெஸ்ட் பண்றதுக்கு எத்தனை நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மினிமம் நம்பர் வந்து 3 ஆச்சு எடுத்துக்கிறோம். அப்ப இந்த டெஸ்ட் எப்படி பார்க்கணும்னா 95% வந்து நீங்க எதிர்பார்க்கிற ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அது என்ன சார் எதிர்பார்க்கிற ஸ்ட்ரென்த் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கிரேட் ஆஃப் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு காங்கிரீட் போட போறேன்னா ஒரு காங்கிரீட்ல என்ன இருக்கும்? சிமெண்ட் இருக்கும், ஆத்து மணல் இருக்கும், இல்ல எம்சாண்ட் இருக்கும், இல்லாட்டியும் அக்ரிகேட் இருக்கும், ஜல்லின்னு சொல்லுவாங்கல்ல அது இருக்கும். அப்ப இது மூணும் ஒரு குறிப்பிட்ட ப்ரொபஷன்ல தான் கொட்டி கலப்பாங்க. அதை பத்தி காங்கிரீட் டெக்னாலஜி நடத்தும் போது ஆர்சிசி நடத்தும் போது டீட்டெயில்டா சொல்றேன். அப்ப எக்ஸாம்பிளுக்கு M5 M7.5 அதுக்கு அடுத்து வந்து இதனைப்பைக்கு இல்ல இதுதான் சொல்றேன். M10 தான் இருக்கு, M10 M20 M15 M20 M25 இருக்கு. இப்ப ஒரு M15 எடுத்தீங்கன்னா 1:2:4, இல்ல வந்து M25 எடுத்தீங்கன்னா 1:1:2, இல்ல M20 எடுத்தீங்கன்னா 1:1.5:3 வரும். இப்ப நான் ஏதோ ஒரு M20 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு M20 எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த M20 எப்படி எடுப்பேன்னா 1:1.5:3 எடுப்பேன். சார் அது என்ன சார் 1:1.5:3 அப்படின்னா நான் இப்பதான் சொன்னேன் ஒரு காங்கிரீட்ல என்ன இருக்கும்? சிமெண்ட் இருக்கான் ஈஸ்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து ஃபைன் அக்ரிகேட்னு சொல்லக்கூடிய ஆற்று மணலோ எம்சாண்டோ இருக்கும். ஆற்று மணல் பார்த்துருப்பீங்களா? ஓகே, அப்ப ஃபைன் அக்ரிகேட்னு சொல்லுவாங்க.
அதுக்கு அடுத்து அடுத்து என்னன்னா மூணாவது எழுத போறது கோர்ஸ் அக்ரிகேட் ஜல்லி. அப்ப இந்த ஆர்டர் எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிமெண்ட், ரெண்டாவது ஃபைன் அக்ரிகேட், அடுத்து கோர்ஸ் அக்ரிகேட். இப்ப நிறைய கொஸ்டின்ல கேட்கறாங்க, பேசிக்கா கேட்கறதுல கேட்பாங்க M20க்கு என்ன வரும், M15க்கு என்ன வரும், M25க்கு என்ன வரும், M5க்கு என்ன வரும், M7.5க்கு என்ன வரும். இப்ப M7.5னா 1:4:8 அது மாதிரி கண்டுபிடிக்கும். அப்ப இந்த M20 கிரெடிட் காங்கிரீட் தான் இதே ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டுட்டாங்க. இது ரேசியோ ஒத்தையும் இல்ல, இந்த ரேசியோட சேர்த்து ஒரு டைம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா M20 கிரெடிட் காங்கிரீட் தான் இப்ப என்ன செய்யறோம், இப்ப ரெசிடென்சியல் பில்டிங் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காங்கிரீட் டைப் கிரேட் வந்து எடுத்துக்கிறோம்னா M20 யூஸ் பண்றோம். இதே வாட்டர் லிக்விட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்ல, இந்த வாட்டர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறது, இந்த மாதிரி இடத்துல M20 போய் எடுத்துக்கிறோம். இல்ல இப்ப இதே வந்து ஒரு தளம் போட போறோம், ஒரு டெம்பரரி ஒரு தளம் தான் போட போறோம் அப்படின்னா ஒரு இடத்துல M10 எடுத்துக்கிறாங்க, பிசிசினா இல்ல ஆர்சிசினா M15 ஒரு எடுத்துக்கிறாங்க. அப்ப பொதுவா ரெசிடென்சியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு M20 கிரேட் காங்கிரீட் எடுத்துக்கிறோம். அதே வந்து நமக்கு வாட்டர் லிக்விட் ஸ்ட்ரக்சர்னா கட்டுறோம், வாட்டர் டேங்க்னா கட்டுறோம், டேம் அதுனா ஹெவி இது எடுத்துக்குவாங்க. நார்மல் லிக்விட் ஸ்ட்ரக்சர்னா கட்டுறோம் அப்படின்னா M20 போய் எடுத்துக்கிறாங்க. இதே வந்து உங்களுக்கு அந்த சொல்லுவாங்க சிவியர் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்ப வந்து ஒரு உப்பு காத்து படுற மாதிரி கடற்கரை ஓரமா இருக்கு, இல்ல வந்து உங்களுக்கு வந்து அதிகமா நீர் படக்கூடிய இடங்கள்ல இருக்கு அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு வந்து இதுல ஒரு 5 கூட்டிக்கிறணும். அப்ப அந்த லிக்விட் ஸ்ட்ரக்சருக்குமே அந்த ஒரு கடல் தண்ணி உப்பு தண்ணி அதிகமா இருக்கு, சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு M25 இருந்து M30 கொண்டு போயிடணும். புரியுது என்ன சொல்றேன்னா, நார்மலா ரெசிடென்சியல் பில்டிங் அதிகம் யூஸ் பண்றது M20 கிரேடு, அதே வந்து வாட்டர் டேங்க் யூஸ் பண்றது M25. இதே வந்து உங்களுக்கு சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கு, அது வந்து அந்த கோஸ்டல் ஏரியா என்விரான்மென்ட் கண்டிஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்னா நார்மல் ரெசிடென்சியல் பில்டிங் 5 கூட்டிக்கிறோம், அப்ப M25 போட்டுக்கிறோம்னா அதே மாதிரி லிக்விட் ஸ்ட்ரக்சர் வந்து M25 இருந்து M30 கொண்டு போயிடணும். புரியுதான சொல்றேன் உங்களுக்கு. நாமினல் மிக்ஸ், டிசைன் மிக்ஸ் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் காங்கிரீட் கிளாஸ்ல தெளிவா பேசிக்கலாம். இப்ப எதுக்கு சார் இதை பேசுறீங்க அப்படின்னா, இப்ப M20க்கு என்ன சொல்லியிருக்கேன், 1:1.5:3 கொடுத்துருக்கேன். அப்ப இதுல 1ங்கிற சிமெண்ட், 1.5ங்கிறது ஃபைன் அக்ரிகேட், 3ங்கிறது கோர்ஸ் அக்ரிகேட். அப்ப இந்த ரேஷியோல தான் ஒரு கலவை எடுக்க போறோம். இந்த ரேஷியோல எடுக்கக்கூடிய கலவை கரெக்டான ஸ்ட்ரென்த் கொடுக்குமா அப்படின்னா நீங்க போட்டோன்னே உடனே ஸ்ட்ரென்த் கொடுக்காது. அதை நம்ம என்ன செய்யணும், 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு கியூப் போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா தண்ணிக்கு தூக்கி போட்டுருவாங்க, ஹியூரிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்ப ஹியூரிங் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு 3 நாள்ல ஒரு டைம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல 7 நாள், அதாவது 3, 7, 14, 28 இதுல 3 கண்டிஷன் எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் 3 நாள், 14 நாள், 28 நாள் எடுத்துக்கிடுவாங்க. ஒரு சில பேர் 3 நாள், 7 நாள், 28வது நாள் எடுத்துக்கிடுவாங்க. ஒரு சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா 3 விட்டுட்டு 3 எப்படி பண்ணிடுவாங்க. ஓகே, ரெண்டே இதுதான். ரொம்பனா 7வது நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. சார் ஏன் சார் அப்படி பண்ணனேன் அப்படின்னா, இப்போ ஒரு M20 கிரேட் காங்கிரீட்டுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த கிரேடட் காங்கிரீட் வந்து ஹியூரிங் பண்ணி 28வது நாள் நான் எடுத்து டெஸ்ட் பண்றேன், இது மாதிரி ஒரு யூடியூப் மிஷின்ல வச்சு டெஸ்ட் பண்றேன் அப்படின்னா இதோட ஸ்ட்ரென்த் இப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு பேர் என்னன்னா FCK. இதுக்கான மீனிங் வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்ங்கிறது தன்னுடைய 28வது நாள் கியூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த M20க்கு எவ்வளவு இருக்குன்னா, எம்ங்கிறதுக்கான அர்த்தம் மிக்ஸ், 20ங்கிறதுக்கான அர்த்தம்னா ஒரு ஸ்ட்ரென்த். அதாவது என்ன ஸ்ட்ரென்த் பாக்குறோம், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பாக்குறோம். அப்ப 28வது நாள் 20 Nm/mm² ரீச் பண்ணணும். அதுக்கான அர்த்தம் தான் இந்த M20 கிரேட் காங்கிரீட். அப்ப இந்த M20 கிரேட் காங்கிரீட் நான் கரெக்டான ப்ரொபோசல் எடுத்து நான் போட்டாலும் 3வது நாள் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா அந்த 20 கிடைக்காது. எந்த அளவுக்கு இருக்குன்னா 16% இருக்கும். புரியுதா சொல்றேன் உங்களுக்கு. அதே 7வது நாள் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 to 60% இருக்கும். அதே வந்து நீங்க 14வது நாள் பாக்குறீங்கன்னா 90% ரீச் பண்ணிருக்கும். இதோட எக்ஸாம் கேட்டிருந்தாங்க, ரேசியோ கேட்டிருந்தாங்க. அதே 28வது நாள் பார்க்கும்போது 99 to 100% இருக்குன்னு சொல்றேன். புரியுதா சொல்றேன் உங்களுக்கு. அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா போறீங்கன்னா ஒரு காங்கிரீட் வச்சுக்கிறீங்க, 3வது நாள்லயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதுல இருந்து வரனே 3வது நாள் 16% இருக்கும். அதே 7வது நாள் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 to 60% இருக்கும். அது வந்து அந்த மெட்டீரியலை பொறுத்து மாறுபடுன்னு நான் சொல்றேன். அதே வந்து நீங்க 14வது நாள் பார்க்கும்போது 90% ரீச் பண்ணியிருக்கோம், 20ல 90% பாத்துக்கிறேன், 18 வரும். அதே வந்து 28வது நாள் பார்க்கும்போது ஃபுல்லா 99 to 100% நம்ம சொல்லுவோம். ஒரு சிலது 99% ரீச் பண்ணலாம். ஓகே. ஆனா 28வது நாள்ல இந்த M20 கிரேட் காங்கிரீட் எவ்வளவு இருக்குன்னா 20 Nm/mm² ரீச் பண்ணியிருக்கும். அப்ப இதுல எம்ங்கிறது என்ன, எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான், மிக்ஸ். பக்கத்துல உள்ள 20ங்கிறது அதோட 28வது நாளோட கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஓகே, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னா அத எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப பிரிட்டைல் மெட்டீரியல், டக்டைல் மெட்டீரியல் 2 இருக்கு. எது டென்ஷன்ல எப்படி இருக்கும், கம்ப்ரஷன்ல எப்படி இருக்கும், சியர்ல எப்படி இருக்கும்னு அடுத்து நான் சொல்றேன். இப்ப இதை முடிச்சிருவோம். ஓகே சார், அப்ப இது எதுக்கு சார் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நான் என்ன சொன்னேன்,
இந்த M20 கிரேட் காங்கிரீட் எடுத்துக்கிட்டோம்னா இப்படிதான் ரேசியோல எடுத்துக்கிடுவோம். இந்த ரேசியோல நமக்கு 28வது நாள் அழிச்சிருவா, இது அழிச்சிடறேன். 28வது நாள் FCKன்னு சொல்லக்கூடிய கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நமக்கு 20 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இருக்கும். அப்ப இதுல தெரியுதா உங்களுக்கு, நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இப்பதான் நான் நடத்தினேன், எதை நடத்தினேன், ஸ்ட்ரெஸ் பத்தி நடத்தினேன். ஸ்ட்ரெஸ்னா என்ன அர்த்தம், எக்ஸ்டர்னல் லோடோட போய் அந்த சர்ஃபேஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா லோட் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கலாம் நான் சொன்னேன். அப்ப நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு அப்ப கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தான் அர்த்தம், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தானே. அப்ப இந்த கியூப் வந்து தன்னுடைய 28 நாள்ல எவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்து ரீச் பண்ணா அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ரென்த் ரீச் பண்ணா, புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு. அந்த 20 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் என்ன அர்த்தம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இதுதான் இதோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த். இதுக்கு மேல வந்து ஸ்ட்ரென்த் தாங்காது M20 கிரேட் காங்கிரீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு மேல அப்ப அதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கிறது தான் என்னது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். அப்ப இது வந்து லோடு இல்ல, நல்லா கவனிச்சுக்கலாம், இது லோடு இல்ல. எதை பத்தி பேசுறோம், ஸ்ட்ரெஸ் பத்தி பேசுறோம். ஸ்ட்ரெஸ்னா உள்ளுக்குள்ள என்ன வந்திருக்கனா, ஸ்ட்ரெஸ்னா உள்ளுக்குள்ள என்ன வந்திருக்கனா, லோடு பர் ஏரியா வந்திருக்கணும். ஏரியாங்கிறது என்ன, அதோட சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிறோம்னா 15க்கு 15 எடுக்கிறோம்னா 225 mm 15க்கு 15 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இல்ல அது 2 ஜீரோ சேர்த்துக்கிறங்க அப்படின்னா 150 எடுத்துக்கிட்டான் எம்எம்ல, அப்படின்னா அது mm ஸ்கொயர்ல வந்துடும். நான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல எழுதிருக்கேன். அப்ப 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கிறீங்க. மேல லோடு எவ்வளவு இருக்கோ அதை போட்டுருவீங்க. அதை அடிச்சு வரும் போது இந்த 20 வரும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா என்ன சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இதுதான் இதோட என்னது, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் M20 கிரேட் காங்கிரீட்டோட. அப்ப அதுதான் அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்ப அடுத்து உங்களுக்கு என்னன்னா சில டெக்னிக்கல் டேர்ம், ஸ்ட்ரெஸ் பத்தி சொல்லிட்டேன். இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன்னா, ஒரு மெட்டீரியல நம்ம லோடு கொடுக்கும் பொழுது அது நடக்கக்கூடிய உருமாற்றங்கள் எப்படி இருக்குன்னா 3 விதமா இருக்கும். வால்யூம்ல சேஞ்ச் ஆகலாம், அதுக்கடுத்து உங்களுக்கு லென்த், அதாவது உங்களுக்கு லீனியரா சேஞ்ச் ஆகலாம், இல்லாட்டி லேட்டரலா சேஞ்ச் ஆகலாம். அப்ப ஒரு இப்ப லோடு கொடுக்கறத பத்தி பேசியாச்சு, ஸ்ட்ரென்த் பத்தி பேசியாச்சு. இந்த ஸ்ட்ரென்த் 20 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இப்ப நம்ம சொன்ன நான் சொல்லிடுறேனே, அதாவது என்ன சொன்னேன், கியூப் எடுத்து டெஸ்ட் பண்றீங்க நீங்க. மினிமம் நம்பர் ஆஃப் கியூப் எக்ஸாம்ல கேட்டது எவ்வளவு சொன்னேன், 3. அப்ப இது கரெக்டான ஸ்ட்ரென்த்தா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இப்ப நான் 100 கியூப் போடுறேன்னு வச்சுக்கிறேன். 100 கியூப்ல 95 கியூப் வந்து M20 கிரேட் காங்கிரீட்னா அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு ரீச் பண்ணிருக்கணும், 28 நாள் 20 ரீச் பண்ணிருக்கணும். அப்ப நான் 100 கியூப் போடுறேன்னா 95 கியூப் வந்து என்ன செஞ்சிருக்கணும், என்னோட 20 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ரீச் பண்ணிருக்கணும். ஒரு 5 கியூப் வேணா போனா போயிட்டு போகுதுன்னு குறைஞ்சிக்கலாம். இதுதான் ரூல் சொல்லுது. அப்ப ப்ராபபிலிட்டியா போட்டு பார்க்கும்போது இதான் வரும். அது அதெல்லாம் போலாமான்னு தெரியல எனக்கு, டைம் ஆயிருமே. அதாவது வேணா ஃபார்முலா எழுதுன்னு பாத்துக்கிறேங்க. அதாவது ப்ராபபிலிட்டியா போட்டு பார்க்கும்போது FCK டேஷ் மீன் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு FCK கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் 28 நாள்ல பிளஸ் K இன்டு S ன்னு எடுத்துக்குவோம். இந்த Sங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா, என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு. ஓகே, இதுதான் RCC நடத்தும்போது சொல்றேன், டைம் எழுதுற ரொம்ப. ஓகே, அப்புறம் இப்போக்கி நம்ம தேவையான விஷயம் என்ன, 95 எக்ஸாம் பாயிண்ட் நான் சும்மா சொல்லல, 95% வந்து ஒரு M20 கிரேட் காங்கிரீட்னா 20 ரீச் பண்ணிருக்கணும், ஃபாலோ ஆயிருக்க கூடாது. ஓகே, அந்த இதை ரீச் பண்ணிருக்கணும். வேணா ஒரு 5% வேணா என்ன ஆயிருக்கலாம், ஃபாலோ ஆயிருக்கலாம், அதாவது 20க்கு கீழே போயிருக்கலாம். ஓகேவா, இதுதான் என்ன எழுதுவா கீழே தான் தெரியாது, இந்த இடத்துல எழுதுறேன். அதாவது 95% வந்து நான் போடுற 100 கியூப்ல 95% கியூப் வந்து என்ன செய்யணும், 20 நியூட்டன் பர் mm ஸ்கொயரை ரீச் பண்ணிருக்கணும். ஏன்னா நான் M20 கிரேட் காங்கிரீட் இருக்கிறேன். நீங்க M15 கிரேட் காங்கிரீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதாவது 95% கியூப் வந்து என்ன செஞ்சிருக்கணும், நீங்க எதிர்பார்க்கிற அந்த 15 நியூட்டன் பர் mm ஸ்கொயரை 20 நாள் ரீச் பண்ணிருக்கணும். வேணா 5 கியூப் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். அப்ப இது நம்மளுடைய 20 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ரீச் பண்ணிருக்கணும். ஒரு 5% வேணா என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ ஆகிக்கலாம். ஓகே, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இன்னைக்கு நடத்தின நிறைய கான்செப்ட் இல்ல, ஃபுல்லாவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன். கான்செப்டாவும் சொல்றேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் இந்த கியூபோட சைஸ் கேட்டிருக்கான், கியூப் வந்து கம்ப்ரஷன் பாக்குறோம், M20 ஓட ரேசியோ கேட்டிருக்கான், M20 வந்து ரெசிஸ்டன்ஸ் பில்டிங் வரலாம் யூஸ் பண்றோம் அது கேட்டிருக்கான், வாட்டர் டேங்க் வந்து M20 யூஸ் பண்ணணும் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா கேட்டிருக்கான், அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான யூனிட் கேட்டிருக்கான். புரியுதா என்ன சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் பத்தி பேசிருக்கான். ஏன் இப்ப நான் எழுதிருக்கேன் இந்த மீன் ஸ்ட்ரென்த், மீன் கேரக்டரிஸ்டிக் இருக்குன்னா இந்த ஃபார்முலா ஒரு டைம் கேட்டிருக்கான். அப்ப இதுக்கு கேவோட வேல்யூ வரும் 1.65 ஒரு வேல்யூ வரும். ஓகே, எஸ்க்கு வந்து நீங்க வந்து போட்டு கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும், ரூட் போட்டு நீங்க கண்டுபிடிக்கணும் வேல்யூ. மீன் ஸ்ட்ரென்த்ல இருந்து மீன் லோட்ல இருந்து ஓவர் லோடா கழிச்சு
கீழே n-1 போட்டு ஆவரேஜா எடுத்து கண்டுபிடிக்கணும். அதனால நிறைய வேலை இருக்கு. அதனால RCCல தான் படிக்கணும், இங்க படிக்க கூடாது. நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தோட மெட்டீரியல் தான் பத்தி பேசுறோம். ஓகே, மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தை பத்தி தானே பேசுறோம். சாரி. ஓகே, இப்போ அழிஞ்சிட்டு அடுத்து என்ன செய்ய போறேன்னா, இப்போ ஒரு மெட்டீரியல்ல எக்ஸ்டர்னல் லோடு வருது, ஸ்ட்ரெஸ் பத்தி பேசியாச்சு. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் வச்சு 2 டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். என்ன சார் 2 டைம் அப்படின்னா, இப்ப இந்த மெட்டீரியல புடிச்சு அழுத்தி ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸ்ட்ரெஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்டர்னல் லோடு கொடுத்து அந்த யூனிட் சர்ஃபேஸ் ஏரியால கொடுத்துருப்போம். அப்ப எக்ஸ்டர்னல் லோடு ஒரு குறிப்பிட்ட ஏரியால கொடுத்துருக்கிறது தான் ஸ்ட்ரெஸ். ஓகே, அதே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய லோடு 2 பக்கம் அழுத்துற மாதிரி, இல்ல வந்து அழுத்துற மாதிரி 2 பக்கமும் மேலே கீழேயோ சைட்லயோ மொத்தம் அழுத்துற மாதிரி கம்ப்ரசிவ் பண்ற மாதிரி லோட கொடுத்து ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அதே வந்து டென்சைலா இழுக்கிற மாதிரி லோடு கொடுத்து உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ். அப்ப கேட்பாங்க ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லியாச்சு, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் என்ன, டென்சைல் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்பாங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அர்த்தம் எங்கன்னா கம்ப்ரசிவா லோடு அப்ளை பண்ணி ஒரு குறிப்பிட்ட கிராஸ் செக்ஷன்ல ஏரியாக்குள்ள அந்த மெட்டீரியலுக்கான ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறோமோ அது அந்த ஸ்ட்ரெஸ் தான், அதான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெஸ் தான் என்ன சொல்லுவான், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அழுத்த தகவா ஸ்ட்ரெஸ்னா என்ன சொல்லுவாங்க, தகவல்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயினா திருப்பின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே, அழுத்த தகவல்னு சொல்லுவாங்க. அப்ப டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா தான் எங்கன்னா புடிச்சு ஒரு பொருளை ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறோம், அதுக்குள்ள வந்து ஒரு எலாங்கிட்டேஷன் கிரியேட் பண்றோம், அந்த பொருளை எக்ஸ்பேண்ட் ஆக வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் புடிச்சு இழுக்குது 2 பக்கம். அப்ப அந்த இடத்துல எக்ஸ்டர்னலா லோடு கொடுக்குறது டென்சைல தான் கொடுத்துருக்கோம். அப்போ குறிப்பிட்ட கிராஸ் செக்ஷன்ல ஏரியா கொடுத்துருக்கோம். அப்ப அதை வெட்டி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு லோடு கொடுத்தோமோ அந்த செக்ஷனல் ஏரியாக்கு தகுந்த மாதிரி உருவாயிருக்கும். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் தான் என்ன சொல்லுவோம்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். அப்ப ஸ்ட்ரெஸ் ஓரியன்டான கான்செப்ட் சொல்லியாச்சு, யூனிட் சொல்லியாச்சு. இப்ப அடுத்து என்ன சொல்ல போறேன்னா, இப்படி எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய லோடு டென்சைலா இருக்கட்டும் கம்ப்ரசிவா இருக்கட்டும் தனித்தனியா சொல்றேன். அப்படி லோடுன்னு ஒண்ணு கொடுக்கும் போது அதுல ஏதாச்சும் ஒரு உருமாற்றம் ஆகுமா அப்படின்னா, இப்ப இந்த டெஸ்டர் இருக்கு தெரியுமா, இந்த டெஸ்டர் இப்படி இருக்கு, நான் பிடிச்சி அழுத்துறேன்னா என்ன ஆகுது, இப்படி சுருங்குது. அப்ப இந்த மெட்டீரியல் என்ன ஆகுது, தன்னோட வால்யூம்ல ஒரு சேஞ்ச் உருவாகுது, உருமாற்றம் நடக்குது. நான் பெருசா பேசல, உருமாற்றம் நடக்குதுன்னு சொல்றேன், புரியுது உங்களுக்கு, உருமாற்றம் நடக்குது. ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு மெட்டீரியல் மேல நீங்க கம்ப்ரசிவ் லோடு கொடுத்துக்கிறீங்க இல்ல டென்சைல் லோடு கொடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ரசிவ் லோடு கொடுக்குற மாதிரியே பார்த்துக்கிறோமே. இப்ப இதான் ஒரு மெட்டீரியல் வச்சுக்கிறேங்க, இதுல கம்ப்ரசிவ் லோடு கொடுக்குறேன். ஓகே, இதே மெட்டீரியலுக்கு இங்க என்ன செய்யறேன் அப்படின்னா டென்சைல் லோடு கொடுக்குறேன், 2 பக்கம் பிடிச்சி இழுக்கிறேன். அப்ப இது கேஸ் 1, இது கேஸ் 2. இப்ப கேஸ் 1ல என்ன நடக்கும், எல்லாரும் சொல்லிடுவீங்க சார் கண்டிப்பா இந்த மெட்டீரியல் சுருங்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா இப்படி குறையலாம், இப்படி இருக்கக்கூடிய மெட்டீரியல் இப்படி குறையலாம். இங்க என்ன செய்வீங்க, சார் இந்த மெட்டீரியல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், எலாங்கிடேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்ட் தானே? அப்ப ஒரு மெட்டீரியலுக்கு உள்ளக்குள்ள லோடு அப்ளை பண்றோம். அப்படி லோடு அப்ளை பண்ணும்போது நல்லா கவனிக்கணும், லோடு அப்ளை பண்ணும்போது ஒரு மெட்டீரியல்ல உருமாற்றம் நடக்குது. அந்த உருமாற்றம் இங்க எப்படி இருக்கு, சுருங்கி இருக்கு, கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இங்க எப்படி இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்ப கம்ப்ரசிவ் கொடுக்கும்போது கான்ட்ராக்ட் ஆயிருக்கு, சுருங்கி இருக்கு. அதே டென்சைல் கொடுக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, எலாங்கிடேஷன் நடந்திருக்கு. அப்ப ஒரு மெட்டீரியல லோடுன்னு ஒரு அப்ளை பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு உருமாற்றத்தை ஏற்படுத்தும், அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம். ஓகே, அதோட ஸ்ட்ரென்த் தாண்டினதுக்கு அப்புறம். அப்படி அதுல எலாஸ்டிக் பிளாஸ்டிக் இருக்கு, சுருங்கிட்டு மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன்லாம் வர்றது. நான் படிப்படியா ஓனா போறேன் பெரிய சப்ஜெக்ட்ல. ஓகே, அப்ப இதுல என்னென்ன உருமாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உருமாற்றம் எது எதிர்பார்க்கலாம்னா, நான் பேசுறது இப்ப அதோட வால்யூம்ல ஏற்படக்கூடிய உருமாற்றத்தை பத்தி பேசலாம். ரெண்டாவது எதை பத்தி பேசலாம்னா, அதோட லீனியரா லென்த் வைஸ் இங்க குறைஞ்சிருக்கு, இங்க லென்த் வைஸ் அடைஞ்சிருக்கு, விரிவடைஞ்சிருக்கு. அப்ப லீனியரா அதுல ஏற்பட்ட உருமாற்றத்தை பத்தி பேசலாம். அதுக்கடுத்து லேட்ரலா, பக்கம், லேட்ரல்னா பக்கவாடு தானே சொல்லுவாங்க, லேட்ரல் பொசிஷன், இப்ப பக்கத்துல பாக்குறது. ஓகே, இப்ப இந்த பொருள் இருக்கு அப்படின்னா இந்த பொருள் ஓகே, இந்த பொருள் இருக்குன்னா இந்த பொருளுக்கு இது லென்த், இதோட பக்கம் என்ன சொல்லுவான், பிரெத்த சொல்லுவான். அதுக்கடுத்து இந்த டெப்த சொல்லுவான், இதான் பக்கம். இப்ப புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஓகே, அப்ப லீனியர். அதுக்கடுத்து லேட்ரல். வால்யூம்னா உள்ள இருக்குள்ள அந்த மெட்டீரியலோட 3 டைமென்ஷனை பத்தி பேசுவோம், லென்த், பிரெத், டெப்த், 3 பத்தி பேசுறோம். அதுல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்.
லீனியர்னா ஒன்லி எதை பத்தி கன்சிடர் பண்ணிக்குவான், அந்த நீள வாக்குல லென்த் வைஸ் என்ன சேஞ்சஸ் நடக்குது. லேட்ரல்னா உங்களுக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி, டென்சில் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி, பிரெத்லையும் டெப்த்லையும் என்ன சேஞ்சஸ் நடக்குது. புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இதான் இப்ப பார்க்க போறோம். வால்யூம்ல என்ன சேஞ்சஸ் நடக்கப்போது, லீனியர் என்ன சேஞ்சஸ் நடக்கப்போது, லேட்டரல் என்ன சேஞ்சஸ் நடக்கப்போது பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் உள்ளுக்குள்ள கொண்டு வரப்போறேன். ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒன்று எப்படி கொண்டு வந்தனோ அதே மாதிரி திரிபுன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெயினுங்கிற ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வரப்போறேன். தமிழ்ல திரிபுன்னு சொல்லுவாங்களா, ஓகே, ஸ்ட்ரெயின். அப்ப ஸ்ட்ரெயின்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு வர்றேன். இப்ப இந்த மெட்டீரியல் இருக்கு, இந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு, லோடுன்னு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எல்லுங்கிற அளவுக்கு இருக்கு. இப்ப ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுக்கிறேன். இழுக்கும் போது இங்க டெல்டா எல், இந்த டெல்டாங்கிறது மாற்றம், உருமாற்றம் ஞாபகம். அப்ப எல்லுக்கு முன்னாடி போட்டோம்னா லென்த்ல உருமாறி இருக்குன்னு அர்த்தம். இதே பிக்கு முன்னாடி போட்டோம்னா டெல்டா பின்னு போட்டோம்னா பிரெத்ல மாற்றம் ஆயிருக்கு. டிக்கு நேரா போட்டோம்னா டெப்த்ல மாற்றம் ஆயிருக்கு. இதே வந்து டிகிரி செல்சியஸ்ல போட்டோம்னா டெம்பரேச்சர்ல மாற்றம் ஆயிருக்கு. அப்ப இந்த முக்கோணம் போட்டா உருமாற்றம் டெல்டா. இரிகேஷன் இன்ஜினியரிங்ல ஒரு டெல்டா வரும், அது வேற, ஓகேவா. டெப்த் ஆஃப் தி வாட்டர் பத்தி பேசுறது, ஓகே. 2T டெல்டா இதெல்லாம் இருக்கு, இங்க வந்து அதை பத்தி பேசுவோம், ஓகே. இங்க நமக்கு தேவையானது பேசுவோம், ஓகே. இப்ப இந்த லோடு எதுவும் அப்ளை பண்ணலன்னு வச்சுக்கிறேன். அப்ப ஒரிஜினல் பொசிஷன் எல். இப்ப ரெண்டு பக்கம் பிடிச்சி டென்சைல் லோடு, டென்சைல் லோடு, லோடுனா பி, டீங்னா டென்சைல். அப்ப பி டீங்கிற டென்சைல் லோடு கொடுக்குறேன் ரெண்டு பக்கம். அப்ப ரெண்டு பக்கம் கொடுக்கும் போது எனக்கு என்ன செய்யுது, இங்கேருந்து இவ்வளவு தூரம் போகுது, இங்கேருந்து இவ்வளவு தூரம் போகுது. அப்ப ஒரிஜினல் லென்த்ல இருந்து இதை கூட்டிக்கிறீங்க. இது வந்து 0.1, இது ஒரு 0.1. அப்ப என்ன அர்த்தம், நடுவில் இருக்கக்கூடியது வந்து 1 மீட்டர். இப்ப ஒரிஜினல் எல்லுங்கிறது 1 மீட்டர், கூட்டி இருக்கிறது என்ன இருக்கு, இங்கிட்டு ஒரு 0.1, இங்கிட்டு ஒரு 0.1. அப்ப 0.1 பிளஸ் 0.1 ஈக்குவல் டு 0.2. அப்ப இதுல இருந்து ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து உருமாறி இருக்க பொசிஷன் எவ்வளவு, 0.2. அப்ப திரிபுன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெயின் இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரிஜினலா இருக்கக்கூடிய லென்த் எல், இதுல சேஞ்ச் ஆயிருக்கக்கூடியது என்ன சொல்லிருப்பேன், 0.2 சேஞ்ச் இன் லென்த். பிரெத்ல செஞ்சாலும் சேஞ்ச் இன் பிரெத். நேத்தே சொன்னேன், ஸ்பெசிபிக் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது எதை ஸ்பெசிபிக்கா பாக்குறோமோ அப்ப அந்த சேஞ்ச் ஆகக்கூடியதான் மேல போடும், மாறாத கீழே போட்டுரும். ஒரிஜினல் வால்யூம் கீழே இருக்கும். ஸ்பெசிபிக் வால்யூம் பார்க்கும்போது வால்யூம் மாறி மேல போட்டுரும், வெயிட்டை கீழே போட்டுரும். நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப சேஞ்ச் ஆகாத கீழே போட்டாச்சு, சேஞ்ச் ஆகிறத மேல போட்டாச்சு. அப்ப அது எப்படி எழுதலாம்னா, சேஞ்ச்னாவே அர்த்தம் டெல்டா, அந்த முக்கோட போடுறது, எதுல சேஞ்ச் ஆகாது எல். அப்ப மேல என்ன போட்டுக்கலாம்னா டெல்டா எல். கீழே எல்லுங்கிறது ஒரிஜினல் லென்த், மேல எல்லுங்க டெல்டா எல்லுங்கிறது சேஞ்ச் இன் லென்த். அப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரெயின்ங்கிறது என்ன அப்படின்னா, சார் நான் லென்த்தை வச்சு சொன்னதுனால டெல்டா எல் எல்னு போட்டிருக்கேன். பொதுவா திரிபு அல்லது ஸ்ட்ரெயின் அப்படிக்கான விளக்கம் என்னன்னா, அதாவது இப்ப லென்த்ங்கிறது ஒரு டைமென்ஷன், பிரெத்ங்கிறது ஒரு டைமென்ஷன், டெப்த்ங்கிறது ஒரு டைமென்ஷன். பொதுவா டைமென்ஷன் வார்த்தையில முடிச்சிடலாம், அளவுகள்ங்கிற வார்த்தையில முடிச்சிடலாம். அப்ப ஒரிஜினல் டைமென்ஷன் கீழே போட்டுக்கிறோம்னா மேல சேஞ்ச் டைமென்ஷன் போட்டுக்கிறோம். இப்ப லென்த் வைஸ் பார்த்ததுனால அந்த டைமென்ஷன்ல ஒரிஜினல் லென்த் கீழே போட்டுக்கிட்டேன், சேஞ்ச் லென்த் மேல போட்டுக்கிட்டேன். புரியுதா சொல்றேன் உங்களுக்கு. அப்ப கீழே ஒரிஜினல் டைமென்ஷன், மேல சேஞ்ச் டைமென்ஷன், அதான் ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா. அப்ப கீழே ஒரிஜினல் டைமென்ஷன், மேல சேஞ்ச் டைமென்ஷன். எனக்கு தெரிஞ்சு ஒண்டர்ஃபுல் சப்ஜெக்ட்னா எஸ்ஓஎம் தான். நீங்க டிப்ளமோ இஎம் படிக்கிறீங்களா, பிரிச்சு மேஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரே நாள்ல ஃபுல்லாவே முடிச்சிடலாம். காலைல ஆரம்பிச்சு நைட் வரை நடத்துறோம் அப்படின்னா ஒரே நாள்ல முடிக்க முடியாது. டீட்டெயிலா நடத்தணும்னா ஒரே நாள் நடத்தலாம், வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். படிக்கிறதா இருந்தா படிச்சவங்களுக்கு சொல்றேன், ஈஸியா இப்ப ரிவிஷன் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா பாத்துருப்பேன். நான் என்னோட பாயிண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன், ஓகே. ஈஸியா பண்றது, இப்ப ரிவிஷன்லாம் படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். மனப்பாடம் பண்றது நம்ம எல்லாமே கான்செப்ட் தான், மறக்கிறதுக்கு இதுல இன்னும் ஒரு கொஸ்டினோட வெளில போகாது. ப்ராப்ளம்னா இதுல கேட்டானா, இதுல ஒரு நீங்க இதை லவ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுல ஒரு ப்ராப்ளத்தை விடுறதே நீங்க வந்து ஒரு இதா நினைப்பீங்க, உங்களுடைய இதா நினைப்பீங்க, ஓகே. அச்சா இதுல போய் விட்டுட்டுமே அப்படிங்கறது நினைப்பீங்க. இதை ஒழுங்கா லவ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஓகே. இதே மாதிரிதான் உங்களுக்கு இது வரும், ஆர்சிசி வரும், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வரும், ஓகே. எல்லாம் ஈஸியான சப்ஜெக்ட் தான், ஓகே. சேஞ்ச் இன் டைமென்ஷன், ஓகே. இப்ப
லென்த்ல இப்ப சேஞ்ச் ஆகிறத பத்தி பேசுறேன். அப்ப என்ன வரேன், சேஞ்சிங் லென்த் கீழே போட்டுக்கணும், சாரி சேஞ்சிங் லென்த் மேல போட்டுக்கணும், ஒரிஜினல் லென்த் கீழே போட்டுக்கணும். இதே வந்து பிரெத்னா சேஞ்சிங் பிரெத் மேல போட்டுக்கணும், கீழே ஒரிஜினல் பிரெத். டெப்த்னா சேஞ்சிங் டெப்த் மேல போட்டுக்கணும், ஒரிஜினல் பிரெத் கீழே போட்டுக்கணும். இதே வால்யூம்னா மூணையும் சேர்த்து டைமென்ஷன் பேசாச்சு, மூணையும் சேர்த்துனா அப்ப மேல வந்து என்ன வந்துடும், சேஞ்சிங் வால்யூம், கீழே என்ன வந்துடும், ஒரிஜினல் வால்யூம். புரியுதானே சொல்றேன்? அப்ப இதுதான் உங்களுக்கு ஒரு லென்த் வைஸ். இப்ப லென்த் வைஸ்னா என்ன அர்த்தம், லீனியர்னு எழுதுனேங்க, லீனியர் சைன் கேக்குறான்னு அர்த்தம். அப்ப சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்ப லீனியர் சைனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எழுதிருவா, லீனியர் ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னா சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இதே லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின். லேட்டரல் வந்து பக்கத்துல என்ன இருக்கு, பிரெத் இருக்கு, டெப்த் இருக்கு. அப்ப சேஞ்சிங் பிரெத் வகுத்தல் ஒரிஜினல் பிரெத், அல்லது டெப்த் பத்தி பேச போறோம்னா சேஞ்சிங் டெப்த் வகுத்தல் ஒரிஜினல் டெப்த். சிலவங்க திக்னஸ் பத்தி பேசுவாங்க, நான் ஹியூமனால டெப்த் எடுத்துக்கிட்டேன். இதே ஒரு சின்ன பிளேட்னா அதுக்கு திக்னஸ் தான் இருக்கும், உயரம் கொடுக்க முடியாது, டெப்த் கொடுக்க முடியாது. அப்ப சேஞ்சிங் திக்னஸ் ஆர் இதுக்கு பதிலாக சேஞ்சிங் திக்னஸ் வகுத்தல் ஒரிஜினல் திக். நீங்க எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி மாத்திக்க வேண்டியதானே. இல்ல டெல்டா ஸ்மால் டி குச்சி டி சொல்லுவோம், டி அதை போட்டுட்டு கீழே வந்து டி போட்டுக்கிறோம். ஓகே, அப்ப இதான் ஸ்ட்ரெயினுக்கான டோட்டல் கான்செப்ட். சார் இன்னும் ஒரு இது விட்டுட்டீங்களா ஸ்ட்ரெயின்ல அப்படின்னா வர்றேன். ஓகே, இப்ப யூனிட் ஸ்ட்ரெயினுக்கான யூனிட் என்ன அப்படின்னா நீங்க எந்த இதுக்கு, இப்ப நான் லென்த் எடுத்துக்கிறேனே, இப்ப லென்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேல சேஞ்சிங் லென்த் கீழே ஒரிஜினல் லென்த். இப்பதான் எழுதுனேன் ஒரு மீட்டர் ரெண்டே, இப்ப இதே மீட்டர்ல எடுத்துக்கணும், இதே மீட்டர்ல தான் எடுத்துக்கணும் சம் போடும் போது, இல்ல இதே எம்எம்ல எடுத்துக்க, இதே எம்எம்ல எடுத்துக்கணும். அப்ப 0.1 எம்எம் இருக்கு. அப்ப இந்த ஒரு மீட்டர் எம்எம்ல எப்படி கொண்டு வரலாம், 1000 எம்எம் கொண்டு வரலாமா? அப்ப இதுக்கு நான் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கணும் அர்த்தம், மேல 0.2 எம்எம் ரெண்டு சைடும் கூட்டிக்கிட்டேன் சேஞ்ச் ஆகுறத, கீழே ஒரிஜினல் 1000 எம்எம் 1000 எம்எம். இப்ப நான் யூனிட் தான் சொல்ல போறேன், சம் போட போறதுல. நீங்க சம் போடுறதுனால கூட போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப என்ன செய்வீங்க, இந்த எம்எம்மும் இந்த எம்எம்மும் கேன்சல் ஆயிடும். அப்ப இதுல ஏதாவது யூனிட் இருக்கா அப்படின்னா நோ யூனிட். அப்ப ஸ்ட்ரெயினுக்கு வந்து நோ யூனிட். சம் இதை சால்வ் பண்றதா 10⁻+3 கீழே இருக்கு 1000, 1000 10⁻3 சொல்லலாம், மேல போனா 10⁻−3 ஆயிரம். ஆல்ரெடி இங்க ஒரு 0.2 இருக்கு, -1ல இருக்கு. அப்ப 2 × 10⁻4 ஆயிரம், நோ யூனிட். அப்ப இது எப்படி வரும், 2 × 10⁻4 ஆயிரம். இல்ல இதை ஸ்ட்ரெயின்ல எழுதணும்னா இப்ப பாயிண்ட்ல தான் எழுதனா 0.0002. ஓகே, இதான் ஸ்ட்ரெயினோட வேல்யூ. இந்த சம்முக்கான ஆன்சர் நோ யூனிட். அப்ப ஸ்ட்ரெயின்னாவே நோ யூனிட், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் இருந்துச்சு, அப்ப இது நோ யூனிட். ஸ்ட்ரெயின் முடிஞ்சிருச்சா சார் அப்படின்னா இன்னும் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன் உங்களுக்கு. என்ன கான்செப்ட் அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்ல, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் பத்தி சொல்லியாச்சு, சேஞ்சிங் வால்யூம் போய் ஒரிஜினல் வால்யூம். அப்ப வால்யூம்னாவே லென்த் பிரெத் டெப்த்னு 3 கான்செப்ட் எடுத்துக்கிறோம், 3 டைமென்ஷன் எடுத்துக்கிறோம். அப்ப 3ல லோடு கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி 3 எப்படி பத்தி பேசலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப வந்து நல்லா கவனிக்கணும், ஓகே. இப்ப புடிச்சு இழுக்கிறேன், இத புடிச்சு இழுக்கிற மாதிரி லோடு கொடுக்குறேன், அதாவது டென்சைல் லோடு, பிடி டென்சைல் லோடு கொடுக்குறேன். நீங்க தான் சொல்ல போறீங்க இந்த லீனியர்ல என்ன நடக்கும், லேட்டரல்ல என்ன நடக்கும். லீனியர்னா என்ன அர்த்தம், லென்த்த பத்தி பேசுறது லீனியர். லேட்டரல் என்ன அர்த்தம், பிரெத்த பத்தியும் டெப்த பத்தி பேசுறது லேட்டரல். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு டென்சைல் லோடு கொடுக்கும் போது எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, ஒரு டென்சைல் லோடு கொடுக்கும் பொழுது நமக்கு லீனியர்ல என்ன நடக்கும், லேட்டரல் என்ன நடக்கும். அப்ப ஒரு பொருளை புடிச்சு இழுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் லீனியர், ஒரு பொருளை புடிச்சு இழுக்கும் போது என்ன ஆகும், அந்த பொருள் லென்த் வைஸ் கூடும், ஆனா என்ன பிரெத் டெப்த் சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னா இதை புடிச்சு இழுக்கும் பொழுது இது எப்படி ஆயிரும், கருப்பு கலர்ல போட்டோம்னா லென்த் வைஸ் கூடும், இந்த பொருள் லென்த் வைஸ் வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், ஆனா அந்த மேல இருக்கக்கூடிய டெப்த்தும் பிரெத் என்ன செய்யும்னா சுருங்க ஆரம்பிக்கும், கான்ட்ராக்ட் ஆகும். அப்ப இப்படி கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி நீங்க வேணா ஒரு பபிள் காம் இருக்கு, அதை எடுத்து இப்படி வந்து ஒரு சின்ன கியூபாய்டு ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்கிறேன், மினிமத்துக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அவ 3 டைமென்ஷன்ல பேசுவோம், அதை செவக, அதாவது கனசெவக மாதிரி அதை பிடிச்சி இழுத்தோம்னா இழுக்க இழுக்க என்ன ஆகும், லென்த் கூடி போயிட்டே இருக்கான், ஆனா பிரெத் கம்மியாகும், அதோட திக்னஸ் ரொம்ப போக போக என்ன ஆகும், மெல்லிசா போயிட்டே இருக்கு. புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இதுல டென்சைல் லோட் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய லென்த் அர்த்தம் லீனியர் தானே, லீனியர் ஸ்ட்ரெயின் என்ன ஆகுது அப்படின்னா நல்லா கவனிக்கணும், லீனியர் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகுது.
அதே லேட்டரல் ஸ்ட்ரெயின் என்ன ஆகுதுன்னா, எக்ஸாம்பிள் கேட்பாங்க, லேட்டரல் ஸ்ட்ரெயின் என்ன ஆகுது அப்படின்னா டிகிரீஸ் ஆகுது. ஓகே, புரியுதா என்ன சொல்றேன்? அப்ப இதே மாதிரி கம்ப்ரசிவ் லோடு கொடுக்குறோம். இப்ப இந்த இடத்துல இதை அழிச்சிட்டு கம்ப்ரசிவ் லோடு கொடுக்குறோம். இப்ப என்ன பார்க்க போறோம்? ரெண்டு பக்கம் பிடிச்சி அழுத்த போறோம். அப்ப இந்த ஹியூபாய்ட கனசெவகத்தை ரெண்டு சைடு பிடிச்சி அழுத்துறோம். இப்ப என்ன நடக்கும்? லென்த் வைஸ் குறையும். லென்த் வைஸ் வந்து இது என்ன செய்யும்? உள்ளுக்குள்ள போயிடும். இது 2 வயசு வந்து சின்னமாயிரும். ஆனா இப்படி அமுக்கும் போது என்ன செய்யும்? அந்த பாக்ஸ் வந்து ஊதும். புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு? அப்ப ஒரு ஒரு ஏதோ ஒரு மாவு வச்சிருக்கீங்க, சப்பாத்தி போடுற மாவு உருட்டி வச்சிருக்கீங்க, இல்ல வந்து கொஞ்சம் வந்து இந்த அளவுக்கு உருட்டி இப்படி இல்லாம இப்படி வச்சிருக்கீங்க. இது இப்படி ரெண்டு பக்கம் அழுத்தும் போது என்ன ஆகும்? இப்ப இருந்த லெந்து வந்து கண்டிப்பாக இப்படி சேர்க்கும் போது குறையும், லெந்து குறையும். ஆனா இந்த திக்கு இந்த பிரத்து என்ன ஆகும்? கொஞ்சம் உப்பு கூடும். என்ன சொல்ற முடியுது உங்களுக்கு? அப்ப புடிச்சு கம்ப்ரசிவ் லோடு கொடுக்கும் போது, அதாவது பிசி ரெண்டு பக்கம் கம்ப்ரசிவ் லோடு கொடுக்கும் பொழுது லென்த்ல குறையும். லென்த்ல குறையும்னா லீனியர் ஸ்ட்ரெயின் என்ன ஆகும்? டிகிரீஸ் ஆகும். லேட்டரல் ஸ்ட்ரெயின் என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். புரியுது என்ன சொல்றேன் உங்களுக்கு? அவ்வளவுதான். அப்ப லீனியர் ஸ்ட்ரெயின் வந்து டிகிரீஸ் ஆகுது, நம்மளுடைய லேட்டரல் ஸ்ட்ரெயின் என்ன ஆகுது? இன்கிரீஸ் ஆகுது. ஓகேவா என்ன சொல்றேன்? புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான், சிம்பிள் தான். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுல ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அதாவது எனக்கு எக்ஸ் டைரக்ஷன்ல லோடு கொடுக்குறேன், ஒய் டைரக்ஷன்ல லோடு கொடுக்குறேன், இஜெட் டைரக்ஷன் ஏன்னா 30 மணி கட்டுறேன் 3 டைமென்ஷன்ல கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்டா ஒரு ஃபார்முலா நீங்க இருக்கிறது தகுந்த மாதிரி. புரியுதா என்ன சொல்றேன்? அதாவது 3 லோடும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 3 சிக்மா டிவைடட் பை இ ஓபன் பிராக்கெட் 1 - 2 மியூ க்ளோஸ் பிராக்கெட் வந்துடும். இல்ல 3 லோட வெவ்வேறு தான் நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா நீங்க தனித்தனியா கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயின் அட் எக்ஸ் டைரக்ஷன்ல எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயின் அட் ஒய் டைரக்ஷன்ல எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயின் அட் இஜெட் டைரக்ஷன்ல எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு மொத்தத்தை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மான்னு சொல்லிட்டு எப்சிலான்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் அது? ஸ்ட்ரெயினை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? எப்சிலான் மென்ஷன் பண்ணுவோம். சில இடத்துல ஈங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க, சில இடத்துல பைங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? ஓகே, அதாவது பொதுவா எப்சிலான் மென்ஷன் பண்ணுவாங்க, நார்மல் ஸ்ட்ரெயினுக்கு ஈவும் சிஎஸ் ஸ்ட்ரெயினுக்கு பையை மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப இது விஷயம் இல்லைங்க. அப்ப 3 ஸ்ட்ரெயினையும் கூட்டும் போது எப்சிலான் எக்ஸ் ஒய் எப்சிலான் இஜெட் 3ஐயும் கூட்டும் போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா மேல சிக்மா எக்ஸ் சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பிளஸ் சிக்மா இஜெட் டிவைடட் பை கீழே வந்து எப்படி இருக்குன்னா ஈன்னு இருக்கும், பிராக்கெட்ல இந்த சைடு வந்து 1 - 2 மியூன்னு இருக்கும். எப்ப 3 பக்கமும் லோடு ஆக்ட் ஆகுது, லோடோட வெளி விவரதா இருக்கும் போது. இதெல்லாம் லாஸ்டா சொல்லுவேன், இந்த இடத்துல சொல்லலாம். ஏன்னா நான் இன்னும் ஈங்கிற டைம் உள்ளுக்குள் கொண்டு வரலையே, பாய்சன் ரேஷியோங்கிற மியூங்கிற டைம் உள்ளுக்குள் கொண்டு வரலையே. அப்ப இந்த கிளாஸை கவனிக்கிறவங்க ஒரு சில பேர் புதுசா படிக்கிறவங்களா இருப்பாங்களா, அந்த இதெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு லாஸ்டா இது சொல்றேன். இந்த ஸ்ட்ரெயின்லயே ஒரு கியூபுக்கு எப்படி இருக்கும், அதே ஒரு சிலிண்டருக்கு எப்படி இருக்கும். ஏன்னா சிலிண்டருக்கு ஒரு லென்த் இருக்கு, 2 டெப்த் இருக்கும். அப்ப அந்த டெப்த் 2ல எவ்வளவு சேஞ்ச் ஆகுது? 2 இன்டு அந்த டயமீட்டர் பிளஸ் ஒரு லென்த்ல சேஞ்ச் ஆகுது. அதே ஒரு ஸ்பியர்னா லென்த் டெப்த் பிரெத் மூணுமே டயமீட்டர் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்ப 3 இன்டு டெப்த்ல நடக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை பத்தி பேசணும். அதனால லாஸ்டா சொல்றேன். ஓகேவா? ஓகே சரி, ஓகே சார். இப்ப பேசிட்டீங்க. இப்ப பேசுனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசியாச்சு, ஸ்ட்ரெயினை பத்தி பேசியாச்சு, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசியாச்சு, டென்சில் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசியாச்சு. இப்ப ஸ்ட்ரெயின்லயும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் டென்சில் ஸ்ட்ரெயின் இருக்கும்ல, லீனியர் லேட்டரல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பொருளுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸை நான் டென்சில் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன் அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய உருமாற்றத்தை பத்தி பேசுறது சேஞ்ச் லென்த்தோட போய் ஒரிஜினல் பத்தி பேசுறது டென்சில் ஸ்ட்ரெயின். அதே கம்ப்ரசிவ் லோட் கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த கான்ட்ராக்ஷன் பத்தி பேசுறது, உருமாற்றத்தை பத்தி பேசுறது என்ன வந்து நமக்கு, அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். அதே டோட்டல் வால்யூம் நடக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை பத்தி பேசுறது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்ப இதுலயும் முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த மெட்டீரியல் தெரியுமா, இந்த மெட்டீரியலுக்குன்னா சில அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளா ஒரு சில டைம் ஆல்தே போ, இல்ல வந்து ஏவும் சியும் கரெக்ட், இல்ல பியும் டியும் கரெக்ட், இல்ல பியும் டியும் கரெக்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. அது என்ன சார் அசம்ஷன் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்ட்ரென்தா மெட்டீரியல், ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் பத்தி பேச போறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து எதுக்கு உட்படுத்தணும், அதோட வலிமையை கண்டுபிடிக்கிறதுக்கு லேபரட்டரி டெஸ்ட் பண்ணணும். அப்படி டெஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு சில டெஸ்ட் இருக்கு. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது, டென்சைல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது, சியர் கண்டுபிடிக்கிறது, டார்சன் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சில டெஸ்ட் இருக்கு நமக்கு.
அது மூலமா தான் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும், ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க முடியும். இப்ப அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க அசம்சன் எப்படி இருக்கும்னா ஒரே கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு மெட்டீரியல்னா ஒரு ஹியூப்னா கண்டினியூஸா இருக்கணும். ஓகே, பிரிச்சு பிரிச்சு இருக்க கூடாது. இப்ப நான் மேல வந்து இந்த ஹியூபோட மேல நான் லோடு கொடுக்க போறேன் அப்படின்னா எனக்கு கண்டினியூஸா இருக்கணும், சமதளமான ஒரு பிளேட்டை வச்சு அது மேல லோட கொடுக்கணும். நான் இந்த ஹியூப்ல இங்க ஒரு பள்ளம், இந்த இடத்துல ஒரு பள்ளம் அப்படின்னு எனக்கு வாய்ஸ் பிரிஞ்சு இருக்க கூடாது, அதாவது கிராக்கோ வாய்ஸே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அசம்சன்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபுல்லா எழுத போறதுல சொல்றேன், அசம்சன் படிக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா மெட்டீரியல் வந்து கண்டினியூஸா இருக்கணும், கண்டினியூஸா இருக்கணும், கண்டினியூஸா இருக்கணும் அண்ட் நோ வாய்ட்ஸ், நோ வாய்ட்ஸ் அண்ட் கிராக். வாய்ட்ஸ்னா இடைவெளியும் இருக்கக்கூடாது, கிராக் அடிக்கக்கூடாது. ஓகே, வெடிப்பு இருக்கக்கூடாது கிராக்னா. ஓகே, நோ வாய்ட்ஸ் அண்ட் கிராக், கிராக்ஸ், கிராக்ஸ், CRACKS. இந்த கிராக்ஸை படிக்கும் போதே பார்க்கலாம், 0.1 mm எங்கே கிராக் வரும்னா அந்த மைல்டு மாடரேட் சிவியர் வெரி சிவியர் கண்டிஷனுக்கு 0.3 எங்கே வரும்னா RCCல படிப்போம். ஓகே, இங்க குழப்பிக்க வேணாம். அப்ப கண்டினியூஸா இருக்கணும், நோ வாய்ட்ஸ் நோ கிராக்ஸ். அதுக்கடுத்து மெட்டீரியல் வந்து ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்கா இருக்கணும். நிறைய இடத்துல அது ஹோமோஜினியஸா இருக்கணும், ஐசோட்ரோபிக்கா இருக்கணும்னு சொல்றாங்களே, உண்மையில அதுக்கு அர்த்தம் என்ன சார் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன். மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கணும், அடுத்து ஹோமோஜினியஸா இருக்கணும். நிறைய இருக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அசம்ப்ஷன். நான் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் தகுந்த மாதிரி தான் நான் எழுதுறேன். ஓகே, ஹோமோஜினியஸா இருக்கணும் அண்ட் ஐசோட்ரோப். அப்ப மெட்டீரியல் வந்து கண்டினியூஸா இருக்கணும், வாய்ஸ் அண்ட் கிராக் இருக்க கூடாது, ஹோமோஜினியஸா இருக்கணும், ஐசோட்ரோபிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டேன். இப்ப ஹோமோஜினியஸ்னா என்ன, ஐசோட்ரோபிக்னா என்ன அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க. அப்படியே அடுத்து ஹோமோஜினியஸ். இப்ப இந்த ஹியூப் இருக்கு, இதுதான் நான் ஸ்ட்ரென்த், நான் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க போறேன், கம்ப்ரசிவோ டென்சிலோ ஒன்றுக்கு உட்படுத்த போறேன் அப்படின்னா, இந்த மெட்டீரியல்ல ஒரு பகுதி வெட்டி பாக்குறேன், இந்த இடத்த வெட்டி பாக்குறேன்னு வச்சுக்கிறேன். இந்த மெட்டீரியலோட இந்த பகுதி எப்படி இருக்குன்னா இங்க வரைகிறேன். இந்த மெட்டீரியலோட பகுதி எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு இடத்த பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட திசையில, நல்லா கவனிங்க, ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். சிக்மா 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 சிக்மா. அதாவது அதே நான் டெஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெட்டி எடுத்திருக்கேன், அதை நான் பெருசா உங்களுக்கு காமிக்கிறேன். காமிக்கும் பொழுது, வரைஞ்சி காமிக்கும் போது, எந்த ஒரு புள்ளியை அந்த மெட்டீரியல் எடுத்தாலும், எந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்தாலும், அந்த பாயிண்ட்ல இருந்து குறிப்பிட்ட ஒரு திசையில, இந்த சைடு இந்த சைடு போனா இங்கிட்டு ஒண்ணுதான், எல்லாமே இங்கிட்டு ஒண்ணுதான். அப்ப குறிப்பிட்ட ஏதாவது ஒரு திசையில அதோட ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும், அதோட பண்பு ஒரே மாதிரி இருக்கும், அதை பத்தி ஸ்ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப அதை பத்தி பேசுறது என்னன்னா ஹோமோஜினியஸ் சொல்லுவாங்க. இதே ஐசோட்ரோபிக் என்ன சார் அப்படின்னா, அதே மெட்டீரியல்ல ஒரு புள்ளி எடுக்கும், எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு புள்ளி எடுங்க. ஓகே, இந்த இடத்துல எடுங்க, இல்ல இந்த இடத்துல எடுங்க, இந்த இடத்துல இருக்குங்க, இந்த இடத்துல இருங்க. அப்ப நீங்க எந்த இடத்துல எடுத்தாலும் அந்த புள்ளியில இருந்து சுத்தி எல்லா பக்கமும் உங்களோட ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும். சிக்மா 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 சிக்மா. இதான் ஐசோட்ரோப். அப்ப மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னா ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோப். ஐசோட்ரோபிக் சொல்லும்போது இன்னொன்று நடத்தி விட்டுறேனே, ஆர்த்தோட்ரோபிக்னு ஒன்று இருக்கு, அனிசோட்ரோபிக்னு ஒன்று இருக்கு. அது என்ன சார் ஆர்த்தோட்ரோபிக் அனிசோட்ரோபிக்னா, அதே மெட்டீரியல்ல ஏதாவது ஒரு புள்ளி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த புள்ளியில இருந்து இது எக்ஸ், இதுல இருந்து 90 டிகிரில ஒய், இதுல இருந்து 90 டிகிரில இஜெட். அப்ப சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இஜெட். அப்ப இது 90, இது 90, இது 90. ஓகே, அப்ப 90 என்ன அர்த்தம், பர்பெண்டிகுலர். அப்ப மெட்டீரியலோட பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ப்ராப்பர்ட்டி சேமா இருக்க கூடாது, வெவ்வேறு தான் இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். அப்ப ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃபரெண்ட் இன் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்த்தோட்ரோபிக். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனிசோட்ரோபிக் என்ன சார் அப்படின்னா, இப்ப சொன்னதுதான், ஆனா பர்பெண்டிகுலர்ங்கிற வார்த்தை தூக்கிட்டு எல்லா பக்கமே ப்ராப்பர்ட்டி வெவ்வேறு தான் இருக்கும். சிக்மா எக்ஸ் ஒய் ஜெட்னு கொடுக்காம 1 2 3 கொடுத்துருமா, அப்பதான் நிறைய வர முடியும். அப்ப 1 வேற ஏதாவது இருக்கும், சிக்மா 1 2 கொடுத்துட்டா வெவ்வேறு தான் இருக்குன்னு தான் அர்த்தம். 3 4 எந்த ஒரு டைரக்ஷனை பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி இந்த மெட்டீரியல் ஒரு புள்ளியில் எடுத்து பார்க்கும்போது வெவ்வேறுதாக காட்சி அளிக்கும். அதுதான் என்ன சொல்லுவான், அனிசோட்ரோபிக். அனிசோட்ரோபிக் ரிவிஷன் பண்ணிடலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், மெட்டீரியல் ஹோமோஜினியஸா இருக்குன்னா வாய்ஸ் இருக்க கூடாது, கிராக் இருக்க கூடாது. அதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, சாரி, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் கண்டினியூஸா இருக்குன்னா வாய்ஸ் இருக்க கூடாது, கிராக் இருக்க கூடாது.
அடுத்து ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்கா இருக்கணும். ஹோமோஜினியஸ்னா தான் மெட்டீரியல்ல ஒரு எந்த ஒரு புள்ளி எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட திசையில ஒரு ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். எலாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸோட வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதே வந்து மெட்டீரியல்ல ஒரு புள்ளி எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல கரெக்டா 90 டிகிரில எக்ஸ்ல இருந்து ஒய் டிஜெட்னு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேறுபடுது, டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா அது ஆர்த்தோட்ரோபிக். எல்லா திசையிலையும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மாறுபடுது அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்காது. எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துலயும் எவ்வளவுதான் இருக்கும், அதான் அனிசோட்ரோபிக். ஓகேவா? இதை விட லாஸ்டா கேட்பாங்க, அதாவது உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் ஒன்று கேட்பாங்க. இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா இன்னே சொல்லலாமா லாஸ்டா சொல்லலாமா? சரி ஓகே, ஒரு சின்ன வேடு தானே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதாவது இப்ப கான்ஸ்டன்ட் நிறைய இருக்கு நமக்கு. டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட், இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம பார்க்க வேணாம். இப்ப வந்து நமக்கு நார்மலாவே என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கான்ஸ்டன்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். அதுக்கு அடுத்து என்ன பார்த்திருப்பீங்க, யங்ஸ் மாடுலஸோட சொல்லாத. அதுக்கு அடுத்து வந்து ஸ்கியர் மாடுலஸ், ஓகே, ரிஜிடிட்டி மாடுலஸ் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பல்க் மாடுலஸ் சொல்லுவாங்க, பாய்சான் ரேஷியோ சொல்லுவாங்க. இது மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தெரிஞ்ச கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். அப்ப இந்த கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது இப்ப என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் உங்களுக்கு ஐசோட்ரோபிக், ரெண்டாவது என்ன சொன்னோம் உங்களுக்கு ஆர்த்தோட்ரோபிக், மூணாவது என்ன சொன்னேன் அனிசோட்ரோபிக். அதுல டிபெண்டன்ட் கான்ஸ்டன்டோட இது வரைக்கும் கேட்டது இல்ல, இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஐசோட்ரோபிக். ஐசோட்ரோபிக் இதோட இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்குன்னா 2 இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம், ஐசோட்ரோபிக் எடுத்து ஆர்த்தோட்ரோபிக். அப்ப ஆர்த்தோட்ரோபிக் இதோட இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 9 இருக்கும். அதுக்கு அடுத்து அனிசோட்ரோபிக். நான் லாஸ்டா இந்த டீடைலா சொல்றேன். நான் இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட், ஆனா எக்ஸாம்ல கேட்கறது இந்த நம்பர் தான் கேட்கறான், ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல. அனிசோட்ரோபிக் இதுல எத்தனை இருக்குன்னா 21 இருக்கும். இப்ப இதை நடத்துனதுனால இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் சொல்றேன். டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் மாறுபடும். அனிசோட்ரோபிக்னா இன்ஃபினிட்டி. ஓகேவா? பின்னாடி பார்ப்போம். ஆனா எக்ஸாம் பாயிண்ட்ல நம்பர் தான் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அசம்ப்ஷன் பார்த்தாச்சு சார். சார் ஸ்ட்ரெஸ் நடத்திட்டீங்க, ஸ்ட்ரெயின் நடத்திட்டீங்க, ஓகே. அப்ப இதை வச்சு ஏதாச்சும் ஒரு இப்ப நடத்துனதை வச்சு புதுசா ஒரு கான்செப்ட் போகாம இப்ப நடத்துனதை வச்சு ஏதாச்சும் சொல்றீங்களா சார் அப்படின்னா ஓகே சொல்லிடுவோம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயினுக்கு ரிலேஷன்ஷிப்பை போட்டு விட்டுருவோம், ஒரு புது ஃபார்முலா உருவாக்குவோம். அதை வச்சு பிரிசமெட்டிக் பாரு, டேப்பரிங் பாரு, அப்புறம் பிரிசமெட்டிக் பாரு வந்து செல்ஃப் வெயிட்ல எப்படி இருக்கும், அது கோன் ஷேப்ல இருக்கும்போது வித் செல்ஃப் வெயிட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துருவோம். அந்த செல்ஃப் வெயிட்டை பத்தி பேசும்போதே கிராப் போட்டு விட்டுருவோம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயினுக்கு. ஓகே, அப்ப இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ் என்ன சிக்மா, ஸ்ட்ரெயின் என்ன எப்சிலான். ஓகேவா? அப்ப சிக்மாக்கு என்ன எழுதலாம், லோடு பை ஏரியா. டென்சைல் லோட்னா பிடி, கம்ப்ரசிவ் லோட்னா டிசி. ஓகே, ஸ்ட்ரெயின் என்ன சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். நான் ஒரு லெந்த் எடுத்துக்கிறோமா, லீனியர் எடுத்துக்கிறோம், சேஞ்ச் இன் லெந்த் டிவைடட் பை ஒரிஜினல். ஓகே, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த பிரிசமெட்டிக் பாரு, பீமு, அதுக்கடுத்து டார்சன், இதுக்கெல்லாம் என்ன சார் வித்தியாசம்னா ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஆக்சிஸ்ல லோட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது கம்ப்ரசிவா இருக்கட்டும், டென்சிலா இருக்கட்டும், அது வந்து உங்களுக்கு பிரிசமெட்டிக் பத்தி பேசும். நீங்க வந்து ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலர் லோட் அப்ளை பண்றீங்க, டிராவர்ஸ் லோட்னு சொல்லுவாங்க, வெர்டிகல் லோட்னு சொல்லுவாங்க, அது பீம்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் கிரியேட் பண்றீங்க, அந்த அப்ப ரொட்டேட் கிரியேட் பண்ணணும்னா அது எப்படி இருக்கணும், அந்த செக்ஷனே வந்து ஒரு சர்க்குலரா இருக்கும், சொல்லப்போனா சாஃப்ட் மாதிரி இருக்கணும். சாஃப்ட்னு சொல்லுவாங்களா டார்சன்ல, இந்த வெஹிக்கிள் என்ன பார்த்திருப்பீங்களா, அப்ப அது மாதிரி இருக்கணும். அப்ப அது டார்சன் சொல்லுவாங்க. அப்ப பீமு, டார்சனு, சாரி சாஃப்ட், அதுக்கு அடுத்து பிரிசமெட்டிக் பார், இதுக்கெல்லாம் என்ன சார் வித்தியாசம்னா ஆக்சிஸ்ல லோட் அப்ளை பண்றீங்க, ஆக்சிஸை பொறுத்து பிரிசமெட்டிக், ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலர் லோட் அப்ளை பண்றீங்க, கற்றைன்னு சொல்லக்கூடிய பீம். அதே வந்து உங்களுக்கு ஒரு ரேடியஸை பொறுத்து ரொட்டேஷனை கிரியேட் பண்றீங்க, சாஃப்ட். அவ்வளவுதான், சிம்பிள், 3 முடிஞ்சிச்சு. இப்ப இது ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் பார்க்க போறேன் சார். ஓகே, இந்த ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் பார்க்கணும்னா நான் ஒருத்தரோட லாவை பார்த்துட்டு வந்துடணும். அது என்ன சார் லா அப்படின்னா கூக்ஸ் லான்னு சொல்லுவாங்க. அதாவது கூக்ஸ்ங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எனக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரையும் கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன சார் குறிப்பிட்ட லிமிட் வரையும் அப்படின்னா அதை நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அப்ப அந்த வரை கான்ஸ்டன்டா இருக்கும்,
அதுவரை எனக்கு வரையக்கூடிய கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும் அப்படின்னா ப்ரொசீஜர் சொல்லியிருக்காரு. அப்ப அவர் என்னதான் சொல்லியிருக்காரு? ஏன்னா நான் சொல்ல போறதுன்னா நான் எனக்கு தகுந்ததை சொல்லலாம் மாத்தி இல்ல டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம எப்படி இருந்தாலும் சால்வ் டெரைவ் பண்ணலாம். ஒருத்தர் சொல்லப்பட்ட தத்துவத்தை பத்தி பேர் வைக்கிறோம்னா அவர் என்னதான் சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் படிக்கணும். நம்ம இஷ்டம் அது உங்களுக்கு ஆட் பண்ணக்கூடாது. வேணா நம்ம கான்செப்டா புரிஞ்சுக்கிறதுக்கு வேணா சால்வ் வச்சுக்கலாம். அப்ப அந்த கூக்ஸ் ராபர்ட் கூக்ஸ்ங்கிறவரு என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னா நமக்கு அதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ப்ரொபோஷனாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நேர் வீதம் எதிர் வீதத்தை பத்தி பேசுறதுக்கு ஓகே ப்ரொபோஷனாலிட்டி ஸ்ட்ரெயின். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயின் எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இது மூலம் கூக்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா எனக்கு இது கூடுனுச்சுன்னா இதுவும் கூடும், இது குறைஞ்சா இதுவும் குறையும்னு சொல்லிட்டாரு. அப்ப இவர் சொல்லும் பொழுது இதை கரெக்டான செக் பண்றதுக்கு ஒரு நபர் உள்ளவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஓகே என்ன சார் கரெக்டா பண்ணோம்னா இப்ப 2 பேரும் கூடுறாங்களா அப்படின்னு இப்ப தராசு எடுத்துக்கிறோம். தராசுல இங்கிட்ட ஒரு பொருளை வைக்கிறோம், இங்கிட்ட ஒரு பொருளை வைக்கிறோம். ரெண்டும் கரெக்ட். இப்ப இடைக்கல் இருக்கு, இங்கிட்ட பொருள் இருக்கு, ரெண்டும் பேலன்ஸா இருக்கா நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? தராசு முள்ளுங்கிற நடுவரா ஒருத்தர் இருப்பாங்களா நடுவுல அதுக்கு தான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப கூக்ஸ் லா படி உங்க 2 பேரும் கரெக்டா செயல்படுறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்காண்டி ஒரு பஞ்சாயத்து தலைவர் உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க 2 பேரும் பாக்குறதுக்கு. அவர் தான் என்னன்னா ஈங்கிற கான்ஸ்டன்ட் எக்ஸ்மாலஸ் சொல்லுவாங்க இல்ல எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு எலாஸ்டிக்ங்கிற வார்த்தையை கொடுத்தாரு அந்த கான்செப்ட் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். அப்ப இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவரை உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. அவர் தான் ஈ. அப்ப இந்த ஈக்கு ஒரு பேர் வைக்கணும். ஏன்னா ஈ கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேங்க. அப்ப இந்த இதுக்கு பேர் வைக்கணும். பேர் வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவர் பாக்குறாரு. அப்ப செக் பண்ணி பார்ப்போமே நம்மளே மேத்தமெட்டிக்கலா உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சிருப்பீங்களா செக் பண்ணி பார்ப்போமா? இப்ப ஈங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்து முடிச்சு விட்டுறணும். 0 தவிர்த்து நான் 1ங்கிற நம்பரை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க 2 நோட கொடுத்துக்கிடுங்க, இல்ல 3 நோட கொடுத்துக்கிறேன். நான் ஈங்கிற ஒரு நம்பரை கொடுத்துட்டேன். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி ஆயிரும்? சிக்மா ஈக்குவல் டு 1 × ஈன்னு இருக்கு இந்த ஃபார்முலா 1. ஓகேவா? இப்ப என்ன செய்யறேன்னா சிக்மா ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். இல்லாட்டி ஈ ஈக்குவல் டு சாரி ஈன்னு வச்சிருங்க பாருங்க. எப்சிலான் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். நல்லா கவனிக்கணும். எப்சிலான் ஈக்குவல் டு 1 தூக்கி போட்டேன் ஆயிரம். சிக்மா ஈக்குவல் டு 1 × 1. அப்ப சிக்மா ஈக்குவல் டு ஆயிரம் 1 ஆயிரம். கரெக்ட் தானே? எப்சிலான் ஈக்குவல் டு 2ன்னு போடுறேன். அப்ப என்ன ஆயிரம்? சிக்மாவும் 2ன்னு வந்துடும். எப்சிலான் ஈக்குவல் டு 3ன்னு போட்டா சிக்மாவும் 3ன்னு வந்துடும். எப்சிலான் ஈக்குவல் டு 4ன்னு போட்டா சிக்மாவும் 4ன்னு வந்துடும். எப்சிலான் ஸ்ட்ரெயின். இப்ப இது மூலம் உங்களுக்கு என்ன தெரியுது? இதுல 1,1, இதுல 2,2, இதுல 3,3, இதுல 4,4. புரியுதானே சொல்றேன்? அப்ப இதை எடுத்து ஒரு கிராஃப்ல வரைஞ்சு போமா? கிராஃப் வரைய தெரியுமா? கிராஃப் என்ன செய்வீங்க? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இதுல 0 ஆரிஜின் 1 2 3 4, அதே மாதிரி 1 2 3 4 வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1,1, எக்ஸ்ல 1 ஒய்ல 1 அடிங்க. அடுத்து 2,2, அடுத்து 3,3, அது 4,4. அப்ப இதெல்லாம் ஜாயின் பண்ண அப்படி வருது? ஒரே நேர்கோடா வருதா? புரியுதானே சொல்றேன்? ஒரே நேர்கோடா இருக்கா? அப்ப ஒரே நேர்கோடா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது எப்படி இருக்குன்னு அர்த்தம்? ஒரே ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. அது எப்படி சொல்லலாம்? லீனியர்னு சொல்லுவாங்களா? ஸ்ட்ரைட் லைன் சொல்லலாம், லீனியர்னு சொல்லலாம். அப்ப இந்த ஒய் ஆக்சிஸ் நம்ம எடுத்தது ஸ்ட்ரெஸ், எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தது ஸ்ட்ரெயின். இப்ப இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் என்ன சொல்லுது அப்படின்னா கூக்ஸ் லா ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் விகிதத்துல இருக்கு. நீங்க ஸ்லோப் வேணா எடுத்து பாருங்க கரெக்டா இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஸ்லோப் எடுத்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல இ எடுத்து பாக்குறீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான் வரும். இப்ப இங்க 4 எது ஸ்ட்ரெயின், இங்க ஸ்ட்ரெஸ் 4, அப்ப மேல 4 கீழே 4 1 எடுத்துக்கிட்ட கான்ஸ்டன்ட் 1 கரெக்டா வருது பாருங்க. அப்ப இந்த கூக்ஸ் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவரோட 2 டைரக்டிவ் போஸ்டுலேட்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது இப்ப நம்ம கண்டுபிடிச்சது என்ன அர்த்தம்? அவர் டைரக்டிவ் போஸ்டுலேட்டா இருக்குன்னா அது எப்படி இருக்கு? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு, லீனியரா இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது என்ன விஷயம்னா இந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்குது ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரையும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சொல்லக்கூடிய தியரி எனக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரையும் தான் நீங்க எடுத்துக்கணும். அப்பதான் எனக்கு நான் சொன்னது என்னது? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டைரக்டிவ் போஸ்டுலேட், அதாவது சிக்மா ஈக்குவல் டு இ இன்டு எப்சிலான் இருக்குன்னு சொன்னாரு. அப்ப இப்படி இருக்கணும்னா நீங்க ஸ்ட்ரெயிட் லைனா தான் நான் நடத்துற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொல்ற மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிங்கர் போட்டு பாக்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு காங்கிரீட் போடுறீங்க.
ஒரு காங்கிரீட்டுக்கு போட்டீங்கன்னா இப்படி வருமா ஸ்ட்ரெயின் கர்வு, அதாவது இந்த இடத்துல 0.2%, இங்க 0.35%ல முடியும். ஓகே சார். இதே வந்து ஒரு ஸ்டீலுக்கு எல்லாம் தெரியலையோ எழுதுவா. ஓகே, ஒரு ஸ்டீலுக்கு போடுறீங்கன்னா நான் சொல்லுவேன் ஸ்டீல்ல வந்து 2 பார் இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் மைல்டு ஸ்டீல், அடுத்து வந்து HOST பார்னு சொல்லுவாங்க, இல்ல TMT பார்னு சொல்லுவாங்க. HOST பார்னா ஹை ஈல்ட் ஸ்ட்ரென்த் டிபார்ட்மெண்ட் பாரு, TMனா தெர்மலி மெக்கானிக் ட்விஸ்டட் பார்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப அதுல வந்து FE415, FE500, TMT 415, TMT 500, 550 இதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து ஒரு 500க்கு போட்டோம்னா ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து நமக்கு இப்படி வரும். அதே வந்து ஒரு 415 போட்டோம்னா இப்படி வரும். அதே வந்து FE250க்கு போட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அதுக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் லீனியரா கருவடா வந்துட்டு அதுக்கப்புறம் போய் தொட்டுட்டு கீழே இறங்கிட்டு இப்படி ஒண்ணு வந்துட்டு இப்படி மேல தொட்டுட்டு இப்படி வரும். அதாவது உண்மையிலே இப்படி வர்றது இப்படி ஒண்ணு போகும், இப்படி ஒண்ணு, இதுதான் நம்ம ரியலா எடுத்துக்கிறோம். இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை எடுத்துக்கிறோம். ஆனா உண்மையில ஆக்சுவலா இன்ஸ்டன்டினியஸ் சொல்லுவாங்களா, அந்த மெட்டீரியல் உண்மையில இருக்கிறது இங்கதான் இருக்கும். இது எங்கேயுமே யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த இந்த இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கோ அதான் எடுத்துக்குவாங்க. அப்ப இது எங்க அப்படின்னா இது FE250க்கு மைல்ட் ஸ்டீல்னு சொல்லுவாங்க, நான் நடத்துறேன். இப்ப இங்க FE415க்கு, இதுக்கு FE50க்கு 500, 550க்கு இப்படி வரும். 550 இங்க ஸ்ட்ரெஸ், இங்க ஸ்ட்ரெயின். இப்ப எதுக்கு சார் இதை சொல்றீங்க அப்படின்னா இதுல ஜஸ்ட் இதைத்தான் எடுத்துக்கிறோம், இதைத்தான் எடுத்துக்கிறோம். இப்ப அவர் சொன்னது என்ன அர்த்தம், என்னுடைய லா யூஸ் ஆகணும்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டைரக்ட் ரிசல்ட்டா இருக்கும். அப்படி இருந்தா அது எப்படி இருக்குங்கிறதுக்கு மேத்தமெட்டிக்கலா ஒரு கிராப் போட்டு காமிச்சேன். எப்படி இருந்துச்சு, ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கலாம். இங்க ஸ்ட்ரெயிட் லைன் இதுவரையும் தான் வருது, இதுவரையும் தான் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சு ஸ்லைட் ஆயிடுச்சு, ஸ்லைட்லி கர்வ்ட் ஆயிடுச்சு. அதாவது நேர்கோடு கொஞ்சம் கொஞ்சமா வளைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவரோட லா இதுவரையும் தான் வெளியாகும்னா இந்த பாயிண்ட் வரையும் தான் அவரோட லா வந்து வெளியாகும், வேலிட் ஆகும். ஏன்னா அது வரையும் தான் ஸ்ட்ரெஸ் டைரக்ட் ஸ்ட்ரெயினா இருக்கு. அதாவது சிக்மா ஈக்குவல் டு E இன்டு எப்சிலான் இருக்கு. அதாவது E ஈக்குவல் டு 1 கான்ஸ்டன்டா வெளியே அது வரையும் தான் அது வரும், நீங்க எது போட்டு பார்த்தாலும். அதான் மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்ப இந்த லிமிட்டுக்கு அவர் ஒரு பேரை வைக்கிறார். அந்த லிமிட்டுக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு வைக்கிறார். அப்ப என்ன போட்டோம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு சொன்னாரு. அந்த ப்ரொபோர்ஷனல் எடுத்துக்கிட்டு இந்த லிமிட்டுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் அப்படின்னு பேர் வைக்கிறார் ராபர்ட் குக். ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்ப இதுவரையும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அவர் சொன்ன லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்ப இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெட்டீரியல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸிங் கர்வ் வந்து நடத்துவேன் நான் உங்களுக்கு. அது நடத்தும் போது என்ன சொல்லுவேன்னா ஒரு பொருள் மேல லோடு கொடுக்கும் போது ஒரு FE250ங்கிற மைல் டெஸ்ட்ல எடுத்து நீங்க டென்சைல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறீங்க, டென்சைல் லோடு அப்ளை பண்றீங்க யூடியூப்ல வச்சு அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரை எப்படி இருக்கும் உங்களுக்கு கிராப் போடும்போது ஸ்ட்ரெயிட்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்னா லைட்டா ஸ்லைட்லி கர்வ்டா கிடைக்கும். அதுக்கு ஒரு புள்ளியை தொட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் டவுன் ஆகும். டவுன் ஆயிட்டு அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகும். அதுக்கு மறுபடியும் கொஞ்சம் தூரத்துக்கு ஏறும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நெக்கிங் ஆகி அந்த ஃபைனல் பாயிண்ட் பிராக்சர் ஆகி உடைஞ்சிடும். இதான் நான் FE250க்கு தனியாவே உங்களுக்கு சொல்லுவேன். OABCDE, O to A என்ன, A to B என்ன, B to C என்ன, C to D என்ன, D to E என்ன, E to F என்னன்னா டீடைல்ல உங்களுக்கு எலாஸ்டிக், நான் எலாஸ்டிக், அப்பர் ஈல்ட் பாயிண்ட், லோவர் ஈல்ட் பாயிண்ட், ஸ்ட்ரெயின் கார்டனிங் சோன், அதுக்கு சாரி பிளாஸ்டிக் சோன், ஸ்ட்ரெயின் கார்டனிங் சோன், நெக்கிங் சோன் எல்லாமே டீடைல்டா உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்ப இது மூலம் என்ன சொல்றோம்னா நான் அந்த கான்செப்ட் வரல, ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு சொல்றேன், ஒரு மெட்டீரியல் எப்பயுமே அதாவது அதோட இன்னல் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்க வரையும் எவ்வளவுதான் லோடு கொடுத்துட்டு நம்ம ரிமூவ். இப்ப நான் இங்க கொடுக்குறேன், இது வளைஞ்சிருக்கா அப்படின்னா வளையல. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நான் அந்த மெட்டீரியலோட அல்டிமேட் லோட ரீச் பண்ணாத வரை, அதாவது எலாஸ்டிக் லிமிட்டுக்கு லோட் அப்ளை பண்ற வரையும் நான் விட்டாலும் திரும்ப வருது. அப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும்னா நீங்க 2 விஷயத்தை பத்தி படிக்கணும். 2 விஷயத்தோட பிளஸ் போனஸா 2 கொடுக்குறேன், போனஸா 4 கொடுக்குறேன். அது என்ன சார் அப்படின்னா அதாவது எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து டக்டிலிட்டினா என்ன, மேலியபிலிட்டினா என்ன, டக்டைல் மெட்டீரியல் என்ன, பிரிட்டைல் மெட்டீரியல் என்ன, ஃபெட்டிக்னா என்ன, கிரிப்னா என்னன்னு பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ரிலேஷன்ஷிப் நான் சொல்லிடுவேன். புரியுதானே சார்? என்ன சார் இவ்வளவு சொல்றீங்களே, அப்ப அது இம்பார்ட்டன்ட்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. அப்ப எலாஸ்டிசிட்டினா என்ன சார் அப்படின்னா சிம்பிள், ஒரு பொருள் மேல நான் லோட் அப்ளை பண்றேன். இப்ப ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுக்கிறேன்,
இழுத்துட்டு விட்டோட என்ன செய்யும், ரப்பர் பேண்ட் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப அதான் எலாஸ்டிசிட்டி. அதாவது எக்ஸ்டர்னலா ஒரு போர்ஸ் ஒரு பொருளை டிஸ்டர்ப் பண்ணும் போது அந்த பொருள் அந்த மெட்டீரியல் உருமாற்றம் அடையுது. உருமாற்றம் அடைந்த மெட்டீரியல் திரும்பி லோட ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது அப்படின்னா, முழுவதும் வந்துருச்சு அப்படின்னா அது எலாஸ்டிசிட்டி. அதே ஒரு மெட்டீரியல் பிடிச்சி இழுக்கிறோம், இழுத்த மாதிரி அப்படியே நிக்குது. இப்ப ஒரு காங்கிரீட் போட்டிருக்காங்க, ஒரு குழந்தை நடந்து போகுது, காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கா, அந்த நடந்து போன குழந்தையோட கால் தடை பஞ்சதுன்னா அப்படியே மேஜிக் அப்படியே மேலாப்ல வருமா? இல்ல, அப்படியே தடம் அப்படியே கிடக்கும். அப்ப அது பெர்மனன்ட் செட் ஆயிடுச்சு. அப்ப அது பிளாஸ்டிக் நேச்சர்ல இருக்கு. அப்ப அதுதான் என்னன்னா பிளாஸ்டிசிட்டி. திரும்பவும் ஆஃப்டர் லோட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முயற்சிக்காது, அதே பெர்மனன்ட் செட் ஆயிடும், அதே நிலையிலே இருந்துடும். அப்ப இது பிளாஸ்டிசிட்டி. அப்ப எலாஸ்டிசிட்டினா உங்களுக்கு லோட ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரிஜினல் பொசிஷன் வந்துடும். பிளாஸ்டிசிட்டினா திரும்பி ஒரிஜினல் பொசிஷன் வராம தன்னுடைய பெர்மனன்ட் செட்லயே இருந்துடும். ஓகே, பெர்மனன்ட் செட் ஆயிடும். ஓகே, அதுக்கடுத்து எலாஸ்டிக் மெட்டீரியலை பத்தி சொல்லணும்னா ரப்பர் சொல்லலாம், இது காங்கிரீட் ஏற்பட்டது சொல்லலாம், டக்டைல் மெட்டீரியல் நிறைய சொல்லுவோம். ஓகே, அந்த லிமிட்டுக்கு அப்புறம் அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்கு அப்புறம் மைல்ட்ல சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து டக்டைல் மெட்டீரியல், பிரிட்டைல் மெட்டீரியல். இந்த டக்டைல் மெட்டீரியல், பிரிட்டைல் மெட்டீரியல் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரிட்டைல் மெட்டீரியலுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் காஸ்ட் அயர்ன் சொல்லுவாங்க, காங்கிரீட் சொல்லுவாங்க, கண்ணாடி பக்கத்துல கிளாஸ் இருக்கு அது சொல்லுவாங்க. டக்டைல் மெட்டீரியலுக்கு ஸ்டீல் சொல்லுவாங்க, சில்வர் ஏஜின்னு சொல்லுவாங்கல்ல, தங்கம் ஏயு, காப்பர் சியு, அலுமினியம் ஏஎல், இதெல்லாம் டக்டைல் மெட்டீரியலுக்கு சொல்லுவாங்க. அதுலதான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இது இந்த டக்டைல் மெட்டீரியல், பிரிட்டைல் மெட்டீரியல் படிக்கணும்னா நீங்க ரெண்டு பேரை பத்தி பேசணும். கார்பனை பத்தி பேசணும், மாங்கனீஸை பத்தி பேசணும். இந்த கார்பனை மாங்கனீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் டக்டிலிட்டியா இருக்கு. டக்டிலிட்டி என்ன அர்த்தம், ஒரு மெட்டீரியல்ல நம்ம புடிச்சு இழுக்கிறோம் அப்படின்னா அது நல்லா தின் ஒயரா விரிவடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்து நம்ம தின் ஒயரா மாத்த முடியுது அப்படின்னா அந்த மெட்டீரியல் டக்டைல் மெட்டீரியல். புரியுதா சொல்றேன்? அதே மெட்டீரியல் எடுத்து ஒரு தின் சீட்டா ஒரு சின்ன தகரா மாத்த முடியுதுன்னா அது மேலியபிலிட்டி. அப்ப டக்டிலிட்டினா அர்த்தம், ஒரு மெட்டீரியல் எடுத்து சின்ன தின் ஒயரா மாத்த முடியுது மெல்லிசா அப்படின்னா அது டக்டிலிட்டி. அது அறுபடக்கூடாது, வெட்டுப்படக்கூடாது, கிராக் அடையக்கூடாது. அதே மெட்டீரியல் எடுத்து ஒரு சின்ன தகடா உருட்டி நம்மளால மாத்த முடியுது அப்படின்னா அது மேலியபிலிட்டி. ரெண்டு விஷயம் சொல்லிட்டேனா? இப்ப அந்த டக்டைல் மெட்டீரியல் என்ன, பிரிட்டைல் மெட்டீரியல் என்ன அப்படின்னா கார்பனுங்கிற ஒரு விஷயத்தை பேசணும். அப்ப டக்டிலிட்டி இருக்கணும் அப்படின்னா டக்டைல் மெட்டீரியல் எடுத்து தான் மேலியபிலிட்டியும் பண்றோம், டக்டிலிட்டியும் பண்றோம். அப்ப அந்த டக்டைல் மெட்டீரியல்ல என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் இருக்கும். அந்த கார்பன் ஒரு மைல்டு ஸ்டீலுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு Fe405 505 எப்படி இருக்கும். அப்ப அந்த கார்பன் கம்மியா இருந்தா அப்படி இருக்கும், கூட இருந்தா அப்படி இருக்கும். கம்மியா இருந்தா டக்டிலிட்டி எப்படி ஃபிகர் பண்ணா, ஸ்ட்ரென்த் எப்படி ஃபிகர் பண்ணா, அதான் பாக்குறோம். ஓகே, படிங்க, விட்டுறாதீங்க. வாழ்க்கையில நான் எல்லா இடத்துலயும் டீச்சிங் பண்ணும்போது சொல்லிட்டு ஒரே இதுதான், கல்விதான் உங்களுடைய ஆயுதம். உங்களோட தலையெழுத்தை மாற்றக்கூடியது, நீங்க பிறந்த அடையாளத்தோடு மாற்றக்கூடியதுக்கான ஒரே சக்தி இருக்கு அப்படின்னா கல்வி ஒத்தி தான். யாரும் இந்த காலத்துல படிச்சுட்டு நான் பெரியரான அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்க கண்டினியூஸா ஒர்க் போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் சக்சஸ்ங்கிறது உங்ககிட்ட வந்துடும். திரும்பவும் சொல்றேன், யார் ஒரு கல்வி ஓரியன்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை தலை நிமிர வச்சிடும். படிக்கிறதோ இல்ல அது மாதிரி கல்வி ஓரியன்டான இடத்துல நீங்க ஒர்க் பண்றோம், ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உயர்வு ஒரு நாளைக்கு இருக்கும். திரும்பவும் சொல்றேன், ஒருத்தவங்களோட அடையாளத்தை மாற்றக்கூடிய சக்தி எதுக்குமே இல்லை, பணத்துக்கு கூட இல்லை. அவ்வளவு ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரையும் தான். நிரந்தரமான உங்களுடைய அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரே திறன் எதுக்கு மட்டும் இருக்குன்னா நீங்க படிக்கக்கூடிய இந்த கல்விக்கு ஒத்து தான் இருக்கும். ஓகே, படிப்பு ஒத்தி தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். படிங்க, அட்வைஸ் ரொம்ப வேணாம், கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே, இப்ப ஹார்பன் சோத்துல உப்புனா போட்டு சாப்பிடுறோம்ல, அதே மாதிரி ஹார்பன் எதுல போடுறோம், டக்டைல் மெட்டீரியல் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா அதை போட்டுறோம். மாங்கனீஸ் இருக்கும். ஓகே, இப்ப கார்பன் ஒரு மைல்டு ஸ்டீலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, கார்பன் அதிகமானா டக்டிலிட்டி கம்மியாகும், ஸ்ட்ரென்த் கூடும். இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். அப்ப கார்பனை நான் இன்க்ரீஸ் பண்ணா டக்டிலிட்டி கம்மியாகும், ஸ்ட்ரென்த் கூடும். அந்த சைடு தெரியாதோ, இங்க எழுதுறேன், ஸ்ட்ரென்த் கூடும். புரியுதா சொல்றேன்? கார்பனை கம்மி பண்ணா கூட்டா டக்டிலிட்டி கம்மியாக ஸ்ட்ரென்த் கூடும்.
அதே மாங்கனீஸை கூட்டினா டப்னஸ் கூடும். அது என்ன சார் டப்னஸ்னா சடனா லோட அப்ளை ஆகுது, இம்பாக்ட் லோடுன்னு சொல்லுவாங்க. கிராஜுவலா லோட ஆக்ட் ஆகுது வேற, சடனா லோட ஆக்ட் ஆகுது வேற. அப்ப சடனா லோட ஆக்ட் ஆகுதுன்னா அது இம்பாக்ட் லோடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இம்பாக்ட் லோடு இருக்கு தெரியுமா, அந்த இம்பாக்ட் லோட தாங்கணும்னா உள்ள இருக்குள்ள டப்னஸ் இருக்கணும். அந்த டப்னஸ் தான் கொடுக்கக்கூடியது அந்த மாங்கனீஸ்ங்கிற மெட்டீரியல். ஆனா இம்பாக்ட் லோடு ஸ்ட்ரெயின் எனர்ஜி பத்தி டீடைலா பின்னாடி பார்ப்போம். ஓகே, இங்க அதை பத்தி பேச வேணாம். அப்ப மாங்கனீஸ், அவ மாங்கனீஸ் எதை கொடுக்குது, டப்னஸ் கொடுக்குது. ஓகே, டு ரெசிஸ்ட் இம்பாக்ட் லோட். ஓகே, இப்ப கார்பனுக்கு திருப்பி வரேன். கார்பன்ல ஒரு மைல்டு ஸ்டீலுக்கு எப்படி இருக்கும், Fe415 5 பிரிக்காம ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் மொத்தமா வச்சுக்கிறேன். அப்ப ஒரு மைல்டு ஸ்டீல், இன்னொன்னு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல். HST பார்ட்டி எப்படி பாரு, ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல். கார்பன் ஒரு மைல்டு ஸ்டீலுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சார். ஒரு மைல்டு ஸ்டீலுக்கு எவ்வளவு இருக்குன்னா லெஸ் தேன் 0.15% இருக்கு. எக்ஸாம்பிள் கேட்டது. இப்ப இந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம்பிள் கேட்டதுதான். அப்ப லெஸ் தேன் 0.15% இருக்கணும். அதே ஒரு ஹை கார்பன் ஸ்டீல் எவ்வளவு இருக்குன்னா 0.15% to 0.25% வரையும் இருக்கணும். புரியுதா சார் என்ன? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, மைல்டு ஸ்டீல் நல்லா அந்த படம் வரையும் போது எப்படி வந்துச்சு, இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்பொழுது வளைஞ்சி. ஆனா ஒரு ஹை கார்பன் ஸ்டீல் எப்படி இருந்துச்சு, இப்படி இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்ட்ரென்த் Fe415 500 515 போக போக கிராப்பே ஒழுங்கா ஸ்லைட்லயே கிடைக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம், டக்டிலிட்டி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனா ஸ்ட்ரென்த் கூடிட்டு இருக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இதை இப்படி சொல்லக்கூடாது, ஆனா பிராக்டிகலா கான்செப்டா புரிஞ்சவங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட நம்ம கார்பனை இன்க்ரீஸ் பண்ண அது டக்டைல் நேச்சர்ல இருந்து பிரிட்டில் நேச்சர் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா புரியுதானே சார் என்ன? அவ்வளவுதான். ஓகே, அப்ப நீங்க இதை வச்சே இந்த கான்செப்ட்ல பாத்துக்கிறீங்க. எக்ஸாம்ல கேட்டது இது கேட்டிருக்காங்க, இதுவும் ஃபியூச்சர்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப மைல்டு ஸ்டீலுக்கு கார்பன் கம்மியா தான் இருக்கு, ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலுக்கு கார்பன் கூட போகுது. 0.15 மேல 0.25 சொல்லிட்டேன். அப்ப இதே என்ன செய்யுது, கார்பனை கூட்ட கூட்ட ஸ்ட்ரென்த் கூடுது. ஆனா டக்டிலிட்டிங்கிறது எதுக்கு அதிகமா இருக்கு, மைல்டு ஸ்டீலுக்கு அதிகமா இருக்கும். அப்ப என்ன தெரியும், கார்பனை கூட்ட கூட்ட டக்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய நல்லா நெகிழ்வுத்தன்மை, டக்டிலிட்டினா வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை கம்மியாகும். அதே அதோட வலிமைன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த் கூட ஆகும். புரியுதா சொல்றேன் உங்களுக்கு? இரிடாக்டே ஒரு பொருள்ல லோடு கொடுக்குறோம், அது வந்து நல்லா விரிவடைச்சுட்டே போகுது, நெகிழ்வுத்தன்மை கொடுத்துட்டே போகுது, நல்லா விரிவடைச்சுட்டே வந்து உடையுது அப்படின்னா அது டக்டிலிட்டின்னு அர்த்தம். ஒரு பொருளை புடுறோம், திடீர்னு டக்குன்னு உடைஞ்சு போயிடுச்சு, சாக் பீஸ், இந்த பட்டை மரக்குச்சி, இதெல்லாம் உங்களுக்கு பிரிட்டிலா இருக்கும். அதே வந்து பச்சை மரக்குச்சி, பட்டை மரக்குச்சி டக்குன்னு உடைஞ்சு போயிடும். பச்சையா இருக்கிறது போட்டு நெறிஞ்சு நீங்க சுத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ரெஷன் கருவுக்கு மைல்டு ஸ்டீல் கலர் தான் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. அப்ப சுத்திக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது உடையும். அப்ப அதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு எதை குடிக்கும், டக்டிலிட்டியை குடிக்கும். அப்ப சடனா ஒரு பீம் இருக்கு, லோடு வரும்போது நல்லா வளைஞ்சு கீழே வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் உடையுது அப்படின்னா டக்டிலிட்டி நேச்சரா இருக்கு. பாக்குறதுக்கு நம்ம செக்ஷன் அப்படிதான் கட்டணும். நான் உங்களுக்கு ஆர்சிசில அண்டர் ரீஎன்போர்ஸ்மென்ட்னு ஒரு கான்செப்ட் நடத்துவேன். ஓவர் ரீஎன்போர்ஸ்மென்ட்ல இருக்கக்கூடாது. பேலன்ஸ் செக்ஷன்ல இருந்தாலும் பிரச்சனை தான், ரெண்டு ஈக்குவலா ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது உடஞ்சு போயிடும். ஓவர் ரீஎன்போர்ஸ்மென்ட்னா காங்கிரீட் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆயிரும். அப்ப எப்பவுமே ஸ்டீல தான் ஃபெயிலியர் ஆக வைக்கணும். ஏன்னா அவனுக்கு தான் என்ன இருக்கும், டக்டிலிட்டி நேச்சர் இருக்கு. அவன் வளைஞ்சு கொடுக்கும் போது காங்கிரீட் தன்னோட ஸ்ட்ரெஸ் போய் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டீல் ரீச் ஆயிரனா அப்படின்னு சொல்லுவாங்க அண்டர் ரீஎன்போர்ஸ்மென்ட்ல. நான் இங்க நடத்துறேன் ஆர்சிசில, பிரச்சனை இல்லை. ஓகே, மாங்கனீஸ் எவ்வளவு சார் இருக்குன்னா அப்படின்னா இது எக்ஸாம்ல கேட்க போறதுல வேணா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. மாங்கனீஸ் எவ்வளவு சார் இருக்குன்னா 0.4% கீழே இருக்கு. இதுல மைல்டு ஸ்டீலுக்கு. ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலுக்கு எப்படி இருக்கு, 0.4 to 1% வரை மாங்கனீஸ் இருக்கும். இந்த மாங்கனீஸோட வேல்யூ என்ன, டப்னஸ் கொடுக்கக்கூடியது. மைல்டு ஸ்டீலோட ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலுக்கு கூடுறது, மாங்கனீஸ் கூடுறது நல்லது. கார்பன் குறையதுதான் ஸ்ட்ரென்த் வைஸ் ஓரளவுக்கு போகும், ஆனா டக்டிலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கெட்டதுதான், நல்லதா இருக்கு கெட்டதா இருக்கு. அப்ப இதை பத்தி பேசியாச்சு. அப்ப டக்டிலிட்டி, மேலியபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, கார்பன், மாங்கனீஸ், இதுகளை பத்தி தான் பேசியாச்சு. டக்டைல் மெட்டீரியல், பிரிட்டில் மெட்டீரியல். அப்ப டக்டைல் மெட்டீரியல் தான் என்ன சொன்னேன், நம்ம டக்டிலிட்டி தன்மை இருக்கக்கூடியது. பிரிட்டில் மெட்டீரியல் தான் உடனே உடஞ்சிருந்து சொன்னேன். அப்ப மூணு டெஸ்ட் பண்றோம். கம்ப்ரசிவ்ல டெஸ்ட் பண்றோம், புடிச்சு அழுத்துறது. அதே வந்து உங்களுக்கு டென்சைல் புடிச்சு இழுக்கிறது, இல்ல சியர், அதோட சர்பேஸ்ல ஒத்தையும் எடுத்துக்கிறோம். சர்பேஸ்ல ஒத்தையும் ஏற்படக்கூடிய உராய்வு, எதிர் திசையில புடிச்சு இழுக்கிற மாதிரி, பிச்சுக்கிட்டு போற மாதிரி. ஒரு பேப்பரை புடிச்சு இழுக்கிற மாதிரி வெட்டு போடுறதுல சியர் தானே, சியர் பர்சன் பெட்டிமோட் எல்லாம் சொல்றேன். அப்ப
3 வகையில 2 மெட்டீரியல் எடுத்து செக் பண்ணலாம். எதுல ஸ்ட்ராங், எதுல வீக், எதுல மாடரேட்னா. இப்ப அதான் அடுத்து பார்க்க போறோம். இப்ப டக்டைல் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் என்ன? இப்பதான் சொன்னேன். என்ன எழுதுறேன்? டக்டைல் மெட்டீரியல், பிரிட்டைல் மெட்டீரியல், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தங்கம், சில்வர், அலுமினியம், காப்பர் எக்ஸெட்ரா. இதுக்கு காங்கிரீட், பிரிட்டைல் மெட்டீரியல், காஸ்ட் அயர்ன். அயர்ன் இருக்கிறதுனால இந்த டக்டைல போட்டக்கூடாது. அதுக்கு அடுத்து காஸ்ட் அயர்னா கிளாஸ் எக்ஸெட்ரா. ஓகே. டக்டைல் மெட்டீரியல் எதுல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நல்லா டென்சில் ஃபோர்ஸ் கொடுத்தோமா இழுக்கு நல்லா தாங்கும், ஸ்ட்ராங். டக்டைல் மெட்டீரியல் வந்து டென்ஷன்ல ஸ்ட்ராங். அதே பிரிட்டைல் மெட்டீரியல் வந்து கம்ப்ரஷன்ல ஸ்ட்ராங். பாத்துக்கிறேங்க. அதுக்கு அடுத்து வீக். எதுல வீக் அப்படின்னா நம்மளுடைய டக்டைல் மெட்டீரியல் வந்து சியர்ல வீக். சியர் அதிகம் தாங்காது, பார்த்து டிசைன் பண்ணா சியர் டிசைன் உள்ள கொண்டு வந்துடுறேன் ஸ்டீல்க்குனா, அப்ப சியர். அதே வந்து நம்மளுடைய பிரிட்டைல் மெட்டீரியல் இது எதுல வீக்னா சாரி கரெக்ட். ஓகே. இது வந்து என்ன டென்ஷன். ஒரு காங்கிரீட் பிடிச்சி இழுத்தோம்னா இப்ப 10 எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு காங்கிரீட் 20 ஒரு M20 கிரேட் காங்கிரீட் சொன்னேன் 20 × m². அதுல டென்ஷன் லோடு பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அதுல 10% தான் தாங்கும். 10% எவ்வளவு வரும்? 20 எங்க இருக்கு, 2 எங்க இருக்கு. அப்ப வீக் இன் டென்ஷன். அப்ப ஸ்ட்ராங் இன் டென்ஷன் வந்து டக்டைல் மெட்டீரியல், ஸ்ட்ராங் இன் கம்ப்ரஷன் வந்து பிரிட்டைல் மெட்டீரியல், வீக் இன் சியர் வந்து டக்டைல், வீக் இன் டென்ஷன் வந்து பிரிட்டைல். சொல்லிட்டேனா? இப்ப ரெண்டு சார் வீக்கும் சொல்லிட்டீங்க, ஸ்ட்ராங்கும் சொல்லிட்டீங்க, மீடியமா மாடரேட்டா இருக்க சொல்லுங்க சார். அப்படின்னா மாடரேட் ஓரளவுக்கு எடுக்கும், மாடரேட். இங்க கம்ப்ரஷன் எதுல டக்டைல் மெட்டீரியல் ஓரளவு கம்ப்ரஷன் எடுக்கும், ரொம்பவும் ஒஸ்ட்னு சொல்லிட முடியாது. இங்க வந்து சியர் எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன், ஸ்ட்ராங் சொல்லிட்டேன், வீக், மாடரேட் எல்லாம் டீடைல்டா இந்த ஒரே இதுல சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து லாஸ்டா கிரிப்னா என்ன, பெட்டிக்னா என்ன அப்படின்னா இப்ப இந்த வீடு கட்டியாச்சு. இந்த வீடு வந்து இப்ப ஒரு பீம் கட்டியிருக்கோம், அப்படின்னா அந்த பீம் வந்து ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பீம். இந்த பீம் வந்து இந்த ஸ்லாப்ல இருந்து என்ன லோடு வரப்போது, ஒரு செல்ஃப் வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தா டிசைன் பண்ணியிருப்போம் இந்த பீம். ஓகே. அப்ப ஆல்ரெடி இந்த பீம் வந்து லோட் டிசைன் பண்ணியாச்சு. இதுக்கு மேல இந்த பீமுக்கு லோட் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க போறதில்ல. ஆனா வருடங்கள் ஆக 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 அது வீட்டில் இருக்கக்கூடிய பீம் வந்து என்ன ஆகும், லோடு இருக்கக்கூடிய திறன் என்ன ஆகும், நாளாக கம்மியாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப ஒரு நபர் என் மேல கை வைக்கிறார். கை வைக்கும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு வெயிட்டே தெரியல. அதே வந்து ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருக்கும் போது எனக்கு லைட்டா லோடு கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். அப்ப இது மூலம் என்ன தெரியுது, அதாவது லோடு கான்ஸ்டன்ட். ஆனா எனக்கு என்ன செய்யுது, டைம் ஆக 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 உள்ள என்ன செய்யுது, லைட்டா அமுங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப அதுதான் ஸ்ட்ரெயின் ஆகுது. அப்ப ஒரு கான்ஸ்டன்ட் லோடுக்கு டயத்தை பொறுத்து லோடு ஸ்ட்ரெயின் வந்து ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. லோடு கான்ஸ்டன்ட் முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல கேட்டது, லோடு கான்ஸ்டன்ட் பிக்ஸ்டு. ஓகே. டயத்தை பொறுத்து நாளாக உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதான் கிரிப்னு சொல்லுவாங்க. அப்ப கான்ஸ்டன்ட் லோடுக்கு வேரிங் ஸ்ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு WRT, வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டயத்தை பொறுத்து மாறிட்டே இருக்கு. இதான் கிரிப். அதே பெட்டிங் என்ன சார் அப்படின்னா லோடு மாறும், லோடு கண்டினியூஸா மாறிட்டே இருக்கும், லோடுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெயின் மாறும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பெட்டிங்னு சொல்லுவோம். பெட்டிங் வேரிங் லோடு. அப்ப ஸ்ட்ரெயின் ஆயிட்டு கண்டினியூஸ் ஆகும், ஸ்ட்ரெயின் டெவலப்டு கண்டினியூஸ்லி. ஓகே. இதான் பெட்டிங். அப்ப எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, டக்டைலிட்டி, மேலியபிலிட்டி, டக்டைல் மெட்டீரியல், பிரிட்டைல் மெட்டீரியல், கிரிப், பெட்டிங் இது நடத்திட்டேன். இப்ப இந்த எலாஸ்டிசிட்டி பத்தி பேசும்போதே சில கான்செப்ட் பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம்.
என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கோம், ஈங்கிறது. அப்ப ஒரு மெட்டீரியல் அந்த டயக்ராம் போடும்போது என்ன சொல்லி கொடுத்தேன், ஒரு குறிப்பிட்ட வரை லீனியரா வரும். அப்போ ஒரு மெட்டீரியல்ல லோடு கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரை இந்த மெட்டீரியல் என்ன செய்யாது, லோடு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரிஜினல் பொசிஷன் வந்துடும். அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல லோடு கொடுத்துட்டோம்னா அந்த ஃபெயிலியர் எப்ப ரீச் பண்ணுதோ, அந்த ஈல்டிங் ஆர் கிராக் எப்ப ரீச் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், கிராக் அடிச்சதுன்னா கிராக் அடிச்சது, உடஞ்சதுன்னா அப்படின்ற அந்த பொருள் உருமாற்றம் கண்ணுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரை, அதாவது எலாஸ்டிக் லிமிட் இருக்க வரையுமே அதான் அந்த எலாஸ்டிசிட்டிக்கான விளக்கமே. அது வரை லோட ரிமூவ் பண்ணிட்டோமா அந்த பொருள் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும், எந்த ஒரு சேஞ்சஸும் கிராக்கோ ஈல்டிங்கோ எதுவுமே நடக்காது இல்லை. இதுதான் கான்செப்ட். அப்ப கூக்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் வரையும் அது ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயினுக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அந்த பாயிண்ட் எதுக்குள்ள இருந்துச்சு, அந்த கிராஃப் வரையும் போது எலாஸ்டிசிட்டிக்குள்ள இருந்துச்சு. அந்த பாயிண்ட் எதுக்குள்ள இருந்துச்சு, எலாஸ்டிசிட்டிக்குள்ள இருந்துச்சு. அப்ப எலாஸ்டிசிட்டிக்குள்ள இருக்கிறதுனால இந்த கான்ஸ்டன்ட் பேர் என்ன சொல்றாங்கன்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கனா முன்னாடி ஒரு இதை ஆட் பண்ணுங்க, எலாஸ்டிக். அப்ப இந்த ஈக்கு பேர் என்னன்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். அப்ப இந்த ஈக்கு யூனிட் தான் கேட்பான், தெரிஞ்சதை வச்சே கொடுப்போம். அப்ப ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இ இன்டு ஸ்ட்ரெயின்னா, அப்ப இ வச்சுக்கோங்க, பெருக்கல் உள்ள ஸ்ட்ரெயின் தான் வகுத்துல வரும். அப்ப இ ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் வகுத்தல் ஸ்ட்ரெயின். அப்ப ஸ்ட்ரெஸ்ங்கிறதுக்கான யூனிட் என்ன, நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு படிச்சோம். கீழே ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட். அப்ப என்ன வந்துடும், ஈக்கு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான் வேல்யூ, சாரி யூனிட். அப்ப இதுக்கு வேல்யூ பாக்குறேன், வேல்யூ சொல்லிட்டேனா அதையும் சொல்லிடுறேன். அப்ப இது பேர் என்ன, எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். அப்ப ஒரு பொருளுக்கு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எல்லாத்துக்குமே இருக்கும், அது ஸ்ட்ரென்த் ஓரியன்டா இருக்கும். அப்ப ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்குதோ, இப்ப ஈவும் சிக்மாவும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சிக்மாவும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸ்ட்ரெஸ் கூடுதுன்னா ஈயும் கூடும். அப்ப இது என்ன ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரெஸ் கூடுதலா எடுக்கிற ஒரு பொருள் அப்பதான் என்ன செய்யும், உடையாம இருக்கும். அப்ப ஸ்ட்ரெஸ் ஈயும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். அப்ப ஈயும் நிறைய இருந்துச்சுன்னா அந்த பொருள் ஸ்ட்ரென்த்தா இருக்கு, உறுதியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஈயோட வேல்யூ வச்சு ஒரு பொருளோட உறுதி தன்மை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில பொருளுங்களுக்கு எழுதுறேன், எக்ஸாம்பிள் ஸ்டீலுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்டீலுக்கு நான் மைல்டு ஸ்டீலுக்கு 2.1, நார்மல் ஸ்டீலுக்கு 2 வரும். ஓகே, அப்ப என்ன வரும்னா 200 ஜிகா பாஸ்கல் நார்மல் ஸ்டீலுக்கு வரும். ஓகே, இது அலுமினியம். ஓகே, அலுமினியம் எவ்வளவு வரும்னா 80 ஜிகா பாஸ்கல். கரெக்டான வேல்யூ தான் கொடுக்குறேன். ஓகே, பிராஸ் 100 ஜிகா பாஸ்கல். ஓகே, பிராசம் 110 இப்படி வரும். ஓகே, இது முக்கியமான தெரிஞ்சுக்கிறோம். டைமண்ட் 1200, முதல்ல சொன்னேன் 1200 ஜிகா பாஸ்கல். டைமண்ட் கிராஃப் போட்டாவே இப்படி வரும், இப்படி வந்து நிற்கும். ஹெவியால இருக்கு, அல்டிமேட் ஸ்ட்ரென்த்ல. ஓகே, இப்படி இருக்கும். ஓகே, அப்ப இதெல்லாம் இதோட வேல்யூ, ஈன்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிசிட்டியோட மதிப்பு. அது எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொன்னேன். அதான் அதுக்கு கூக்ஸ் என்ன சொல்லிருக்காருன்னா, எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பேர் வச்சுக்கிறோம், இன்னொரு பேரு கொடுப்போம்னு யங்ஸ் மாடுலஸ்னு சொல்றோம். அப்போ ஒன்னு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஈனா, இன்னொரு யங்ஸ் மாடுலஸ். அப்ப ஈக்கான யூனிட் என்ன, நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இது வரையும் பார்த்திருக்கோம். ஓகே தானே. இப்ப இந்த இ ஈக்குவல் டு என்ன சொன்னேன், சிக்மா பை ஸ்ட்ரெயின் இருந்துச்சு. அப்ப இது எப்படி சொல்லலாம்னா, எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு இல்ல யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு இல்ல எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு மேல உள்ள ஸ்ட்ரெஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ் தானே, இது மாறி இருக்கா, நார்மல் லோடுனால வருதானே. அப்ப நார்மல் ஸ்ட்ரெஸ் வகுத்தல் நார்மல் ஸ்ட்ரெயின், நார்மல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதே மாதிரி கான்ஸ்டன்ட் இன்னொன்னு இருக்கு. அதாவது நான் நார்மலா கொடுக்கக்கூடிய லோடுனால உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயினை பத்தி பேசுறேன் அப்படின்னா, நார்மல் ஸ்ட்ரெஸ் நார்மல் ஸ்ட்ரெயினை வச்சு ஈ சொல்லியாச்சு, எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஆர் யங்ஸ் மாடுலஸ். இதே சியர் லோடு உள்ளுக்குள்ள கொடுக்குறோம், அதாவது ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, சியர் ஃபோர்ஸ்னு. அதாவது இன்னொரு பேர் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ், சர்ஃபேஸ்லயே கொடுக்குற ஃபோர்ஸ். அப்ப டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னால நான் ஒரு ஸ்ட்ரெயினை கிரியேட் பண்ணேன்னா, அதாவது சியர் ஃபோர்ஸ்னால ஒரு ஸ்ட்ரெயினை கிரியேட் பண்றேன் அப்படின்னா அது சியர் ஸ்ட்ரெயின். ஒரு பேப்பர் எடுத்து முறுக்குறேன், அப்ப கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து சியர் ஃபோர்ஸ், உள்ளுக்குள்ள வந்து சேஞ்ச் ஆகுது சியர் ஸ்ட்ரெயின். அப்ப அங்க என்ன கான்செப்ட் கொண்டு வரணும்னா ரிஜிடிட்டி மாடுலஸ் கொண்டு வரணும். அது சின்னு சொல்லுவாங்க, அல்லது ஜின்னு சொல்லுவாங்க, அல்லது என்னன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க வந்து எப்படி யங்ஸ் மாடுலஸ் ஈயோ, அப்ப சியர் மாடுலஸ் சி ஈக்குவல் டு, அப்ப மேல என்ன வந்துடும், இங்க நார்மல் லோடுனால நார்மல் ஸ்ட்ரெஸ் பை நார்மல் ஸ்ட்ரெயின், அங்க சியர் லோடுனால சியர் ஸ்ட்ரெஸ் பை, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சியர் ஸ்ட்ரெஸ் பை சியர் ஸ்ட்ரெயின். இதுக்கே ஒரு கிளாஸ் நடத்தலாம், சியர் ஸ்ட்ரெஸ்க்கும் சியர் ஸ்ட்ரெயினுக்கு, சியர் ஸ்ட்ரெயின். அப்ப எப்படி நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மான்னு சொல்லணுமோ, அப்ப சியர் ஸ்ட்ரெஸ் எப்படி சொல்லணும்னா
டவ். மேல ஒரு கோடை போடுங்க, கீழே ஒரு கோடை போடுங்க, இது அப்படி வளைச்சாப்படி இழுத்துடுங்க டவ். கீழே ஒரு முட்டையை போடுங்க, நடுவில் ஒரு கோடை போடுங்க, ஸ்ட்ரெயின், சியர் ஸ்ட்ரெயின். அப்ப சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சியர் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள தகவல் தான் சியர் மாடுலஸ். இல்ல இதுக்கு இன்னொரு பேரு ரிஜிடிட்டி மாடுலஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ரிஜிடிட்டி மாடுலஸ். ரிஜிடிட்டி மாடுலஸ். ஓகேவா? மாடுலஸ், சாரி மாடுலஸ். ஓகே. அப்ப இத C ன்னு சொல்லலாம், G ன்னு சொல்லலாம், N ன்னு சொல்லலாம். அப்ப யங்ஸ் மாடுலஸ் முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. இதுக்கு அதே யூனிட் தான் வரும். டவ் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். சியர் ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் இல்ல, அதே யூனிட் தான். இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் என்ன சொல்லுவோம்னா K ன்னு சொல்லுவோம். ஓகேவா? K. அப்போ ஒரு பொருளோட உறுதித்தன்மை பல்க் மாடுலஸ் தான் உதவி பண்ணும். எந்த அளவுக்கு சார் உறுதித்தன்மை அப்படின்னா, ஒரு பொருள் நம்ம அழுத்தும் பொழுது வால்யூம்ல சேஞ்ச் ஏற்படுமா, ஒண்ணு கான்ட்ராக்ட் ஆகுமா இல்ல விரிவடையுமா அப்படின்னு பத்தி பேசணும்னா அந்த பொருளுக்கு பல்க் மாடுலஸ் பத்தி தான் பேசணும். ஏன்னா பல்க் மாடுலஸ் வந்து சென்ட் சம்பந்தப்பட்டது. ஒரு பொருளை அழுத்தினேன், அதோட வால்யூம்ல சேஞ்சே ஆகல அப்படின்னா பல்க் மாடுலஸ் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா சார்? இப்போ ஒரு ஸ்டீலுக்குனா பல்க் மாடுலஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 110 இருக்கும். அதே ஸ்டீலுக்கே கேட்டிருக்காங்க ஒரு டைம். இப்ப நடத்துறவங்க சியர் மாடுலஸ் ரிஜிடிட்டி மாடுலஸ் 80 இருக்கும். எப்படி, அதாவது இப்படி கேட்பாங்க, ஒரு ஸ்டீலுக்கு ECK 3 எப்படி இருக்கும் ஏரியல் இறங்குற சில கேட்பாங்க. ஈங்கிற ஸ்டீல்ல கிளாரிட்டிக்குங்க, சாரி ஈங்கிறதே ஸ்டீலுக்கு 200 ஜிகா பாஸ்கல். அதே வந்து சி வந்து ஸ்டீலுக்கு கேல இருந்ததுமா, கே வந்து ஸ்டீலுக்கு 110 ஜிகா பாஸ்கல். அதே வந்து சி வந்து 80 ஜிகா பாஸ்கல். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு? இ. ரெண்டாவது ரேங்க் கே, சி தான் 3. அப்ப இ நம்மளுடைய இ சொல்லக்கூடிய எக்ஸ் மாடுலஸ் தான் எப்பயும் ஸ்டீல் கூட இருக்கும். ரெண்டாவது வந்து நம்மளுடைய பல்க் மாடுலஸ் கே, மூணாவது தான் சியர் மாடுலஸ். அப்ப எது அதிகமா இருக்கும் ஆர்டர் கேட்டானா கே வந்து சாரி இ வந்து கே ஓட கூட இருக்கும், இ வந்து கே ஓட கூட இருக்கும், கே வந்து சி ஓட கூட இருக்கும். அவங்க ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்கிறாங்கன்னா அந்த மாதிரி எழுதிக்கிறீங்க. அப்ப இ தான் கே ஓட கூட இருக்கும், கே தான் சி ஓட கூட இருக்கும். இந்த ஆப்ஷனை நீ டிக் பண்ணணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்து இந்த கேங்கிற பல்க் மாடுலஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கேங்கிறது என்ன சொன்னேன், வால்யூமை பத்தி பேசினேன். ஒரு பொருள்ல டைரக்டா லோடு கொடுக்கும் பொழுது அந்த பொருள்ல ஏற்படக்கூடிய உருமாற்றத்தை பத்தி, வால்யூம்ல உருமாற்றத்தை பத்தி பேசுறதுதான் பல்க் மாடுலஸ். இப்ப ஒரு கியூப் இருக்கு, இந்த கியூப்ல நான் 3 டைரக்ஷன்ல லோடு கொடுக்குறேன். சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா ஒய், சிக்மா இஜெட். நான் இந்த லோட டென்சைல் லோடா கொடுக்குறேன் எக்ஸ் டைரக்ஷன்ல, ஒய்ல கம்ப்ரசிவா கொடுக்குறேன், இஜெட் டைரக்ஷன்லயும் கம்ப்ரசிவா கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த பொருள்ல உருமாற்றம் ஏற்படுதான்னு நான் பாக்குறேன். அப்ப அதை பத்தி பாக்கணும்னா இந்த பொருளோட பல்க் மாடுலஸ் பார்க்கணும். அப்ப அதை பார்க்கணும்னா என்ன செய்யணும்னா, நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன் டைரக்டா, அப்ப இந்த ஒரு சிக்மான் கொடுக்குறேன்னா மொத்தமா டெல்டா சிக்மான் வச்சுக்கணுமா, டைரக்ட் ஸ்ட்ரெஸ். இது எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய வால்யூமெட்ரிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சுருங்குறதோ விரிவடையதோ இருக்கும். அப்ப அந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டெல்டா வி பை வி. ஓகேவா? அப்ப இது ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு உள்ள ஒரு கான்ஸ்டன்ட் வருது. அப்ப டெல்டா சிக்மா ஈக்குவல் டு கே இன்டு டெல்டா வி பை வி. அப்ப டெல்டா வி பை விங்கிற பெருக்கல் இருக்கிறது கீழே வந்தா வகுத்தல். அப்ப இது எப்படி பார்க்கலாம் ஒரிஜினலா மாறும்னா, அதாவது கே பல்க் மாடுலஸ் ஈக்குவல் டு, அதாவது டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வகுத்தல் டெல்டா வி பை வி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இந்த டெல்டா வி பை வி ஸ்ட்ரெயின் என்ன சொல்லுவோம், எப்சிலான். என்ன ஸ்ட்ரெயின்? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்ப சஃபிக்ஸ்ல வி போடுங்க. அப்ப இது எப்படி எழுதலாம்னா எப்சிலான் சஃபிக்ஸ்ல வி ன்னு எழுதலாம். அப்ப பல்க் மாடுலஸ்க்கான யூனிட் என்ன சார்? சிக்மா. டைரக்ட் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்க்கான யூனிட் என்ன? நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு. ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட். அப்ப பல்க் மாடுலஸ், எக்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், சியர் மாடுலஸ் மூணுக்குமே யூனிட் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு. புரியுதா நான் சொல்றேன்? ஓகே ஓகே. அப்ப பல்க் மாடுலஸ் சொல்லியாச்சு. இல்ல நீங்க பாருங்க, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினே அடையல, அப்ப ஜீரோ. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஜீரோ ஆயிடுச்சு. அப்ப இந்த ஃபார்முலா ஆயிடும் கே ஈக்குவல் டு டெல்டா சிக்மா டிவைடட் பை ஜீரோ. அப்ப ஒரு பொருள்ல வால்யூம்ல சேஞ்சே ஏற்படல அப்படின்னா எனிதிங் டிவைடட் பை ஜீரோ என்ன வரும்? இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோமா? அப்ப கே இன்ஃபினிட்டினா அந்த பொருள் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இதா இருக்கு, ரிஜிடா இருக்கு. அப்ப அந்த பொருளை வந்து பிரேக் பண்ணவே முடியாது, உடைக்கவே முடியாது. அப்ப இது ஹைலி ரிஜிடா இருக்கும், ஹைலி ரிஜிடா இருக்கும். புரியுதா சொல்றேன்? ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, பாய்சான் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய மியூ தான் பார்க்க போறோம். அப்ப அடுத்து நேற்றைய கிளாஸ் நான் ஸ்லோவா இருக்குன்னு நேற்று சொன்னேன். அடுத்த கிளாஸ் எனக்கு தெரியும் எல்லா மோட்லயும் நீங்க உங்களோட எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி நான் கொடுக்க பாக்குறேன். ஓகே, நீ ஃபுல்லாவே கண்டென்ட் ஓரியண்டா ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கேன். ஓகே, அப்ப அடுத்து மியூ பாய்சான் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில இடத்துல 1 போட்டு கீழே ஸ்மால் எம் போடுவாங்க.
இது போட்டாலும் பாய்சான் ரேஷியோக்கான சிம்பிள் தான் மியூ. இது போட்டாலும் ஒன்னு போட்டு டிவைட் பை ஸ்மால் m போட்டாலும் பாய்சான் ரேஷியோ தான். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் முன்னாடி ஒன்னு பார்த்தேன், சொல்லி கொடுத்தேன், லேட்டரல் ஸ்ட்ரெயின் லீனியர் ஸ்ட்ரெயின். லீனியர்னா லென்த் வைஸ், லேட்டரல்னா பிரெத் டெப்த் ஆர் திக்னஸ் சொன்னேன். அப்ப மேல லேட்டரல் ஸ்ட்ரெயின், கீழே லீனியர் ஸ்ட்ரெயின். அப்ப லேட்டரல் ஸ்ட்ரெயினுக்கும் லீனியர் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள வேறுபாடை பத்தி படிக்கிறது தான் நம்மளுடைய பாய்சான் ரேஷியோ. புரியுதா சொல்றேன்? அப்ப லேட்டரல் ஸ்ட்ரெயினுக்கும் லீனியர் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள தகவல் பத்தி பேசுறது தான் பாய்சான் ரேஷியோ. எக்ஸாம்பிளோட கேட்டுதான் பாய்சான் ரேஷியோ ஸ்டீலுக்கு எவ்வளவு இருக்குன்னா 0.27ல ஆரம்பிச்சு 0.30 இருக்கும். எதுக்கு? ஸ்டீலுக்கு. அதே வந்து காங்கிரீட்டுக்கு எவ்வளவு இருக்குன்னா 0.1 to 0.2 வரையும் இருக்கும். எதுக்கு? காங்கிரீட்டுக்கு. அலுமினியத்துக்கு எவ்வளவு இருக்குன்னா 0.3 இருக்கும் அலுமினியம். அப்ப நமக்கு ஸ்டீல் காங்கிரீட்டுக்கு பாத்துக்கிறேன். தெர்மல் கோஎஃபிஷியன்ட் கேட்பாங்க. நான் ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் இருக்கும், டிப்ளமோக்கு இருக்காது. காங்கிரீட்டுக்கு ஸ்டீலுக்கு கிட்டத்தட்ட ஒண்ணுதான், 10 × 10⁻12 per degree Celsius இருக்கும். ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. பாய்சான் ரேஷியோ மாறுபடும், ஈ வந்து மாறுபடும். இதெல்லாம் பாத்துக்கணும் லைட்டா, ஓகே? பாய்சான் ரேஷியோ என்ன அர்த்தம்? லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, இந்த பாய்சான் ரேஷியோட வேல்யூ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அதாவது நெகட்டிவ்ல ஆரம்பிச்சு 0.5 வரை போகும். ஆனா நெகட்டிவ்ல எப்பயுமே நம்ம இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்க கூடாது. ஓகே, அது ஒரு கற்பனை தான். ஜெனடிக் மெட்டீரியல் வேணா எடுத்துக்கலாம், அந்த ஃபோம் இது மாதிரியானது கூட எடுத்துக்கலாம், ஏரோஸ்பேஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனா நம்ம ரியல் இப்படி எடுத்துக்க கூடாது. அப்ப 0ல இருந்து 0.5 வரை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், நெகட்டிவ் எடுத்துக்க மாட்டோம். அப்ப பாய்சான் வேல்யூவோட லிமிட் எப்படி இருக்குன்னா 0 to 0.5. 0.5 எப்படி வரும்னா, ஹைலி இன்கம்ப்ரெசிபிளா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல், இல்ல கார்க்கு, ரப்பரு, கிளே இந்த மாதிரி இடத்துக்கு உங்களுக்கு 0.5 வரும். ஓகே, ஹைலி இன்கம்ப்ரெசிபிள் மெட்டீரியலுக்கு வரும். இப்ப ஐசோட்ரோபிக்னா 0.25 வரும். ஆர்த்தோட்ரோபிக்னா லெஸ் தென் 0.15 கீழே போயிடும். புரியுதானே சார் உங்களுக்கு? ஓகே, இப்ப பாய்சான் ரேஷியோ பார்த்தாச்சு. இப்ப நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயினுக்கு ரிலேஷன்ஷிப் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பே சொல்லிட்டு லாஸ்ட் இங்க வந்துடுறேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நமக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப இ கே மியூ இசி கே மியூ உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்ல 4 ஃபார்முலா கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் இ கே மியூ வச்சு ஃபார்முலா கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். நேற்று சொன்னதுனால டெரைவ் பண்ணல. அப்ப இ ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, இ ஈக்குவல் டு 2c ஓபன் பிராக்கெட் 1 பிளஸ் மியூ, இல்ல 1 டிவைட் பை m போடுவாங்க மியூக்கு பதிலா. அப்ப இ ஈக்குவல் டு யங் ஸ்மாலஸ் ஈக்குவல் டு 2 × சியர் மாடுலஸ் ஓபன் பிராக்கெட் 1 பிளஸ் பாய்சான் ரேஷியோ க்ளோஸ் பிராக்கெட். இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா அதே E ஈக்குவல் டு 3 × k 1 மைனஸ் 2 × மியூ. இது அடுத்த ஃபார்முலா. எக்ஸ் மாடலஸ் ஈக்குவல் டு 3 × பல்க் மாடலஸ். இது இப்ப ரிலேட் பண்ணிருக்கேன் E k மியூ. இது என்ன? E c மியூ. E c மியூ ரிலேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா, E k மியூ ரிலேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா. கண்டிப்பாக ப்ராப்ளம் கேட்பாங்க. அப்ப 3k × 1 மைனஸ் 2 மியூ. அதுக்கு அடுத்து மூணாவது அதே E ஈக்குவல் டு 9k c divided by 3k plus c. அப்ப E c k பாய்சான் ரேஷியோ விட்டுட்டேன். அப்ப 9 பல்க் மாடுலஸ் சியர் மாடுலஸ் divided by 3 × பல்க் மாடுலஸ் plus சியர் மாடுலஸ். அதுக்கு அடுத்து லாஸ்ட் பாய்சான் ரேஷியோ மியூ. இது மூணுக்கு E ஈக்குவல் டு வந்துச்சு. மியூ ஈக்குவல் டு 3k minus 2c வகுத்தல் 6k plus 2c. அப்ப இங்க என்ன பண்ணிருக்கேன்? மியூ கே சி. ஃபர்ஸ்ட்க்கு இ சி மியூ, ரெண்டாவதுக்கு இ கே மியூ, மூணாவதுக்கு இ சி கே, நாலாவதுக்கு மியூ கே சி. மூணு ரிலேட் பண்ணி ஃபார்முலா கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? E ஈக்குவல் டு 2c × ஓபன் பிராக்கெட் 1 பிளஸ் மியூ க்ளோஸ் பிராக்கெட். ரெண்டாவது என்ன சொன்னேன்? E ஈக்குவல் டு 3 × k ஓபன் பிராக்கெட் 1 மைனஸ் 2 மியூ க்ளோஸ் பிராக்கெட். மூணாவது என்ன சொன்னேன்? E ஈக்குவல் டு 9kc divided by 3k plus c. நாலாவது என்ன சொன்னேன்? மியூ ஈக்குவல் டு 3k minus 2c divided by 6k plus 2c ன்னு சொன்னேன். மொத்தம் 4 ஃபார்முலா இருக்கு. 4ஐயும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இப்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் போயிடலாம். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் ப்ராப்ளம் நடத்தணும். ஒவ்வொருக்கும் ப்ராப்ளம் எழுதி போடணும். மொத்தமா ஃபர்ஸ்ட் யூனிட் கொஞ்சமே கிட்டத்தட்ட 50 ப்ராப்ளம் நடத்தணும்னா. ஓகே, அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு சிஎம்சிபி இருந்து வரும். ஓகே, CMCP Environmental Engineering. Okay.
இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயினுக்கு ரிலேஷன்ஷிப் சொன்னா அதுல என்ன எழுதலாம், ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா, அதுக்கு அடுத்து ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த்னு சொன்னேன். இப்ப பாருங்க நமக்கு என்ன தெரியும், ஹூக்ஸ்ல அப்படி சிக்மா ஈக்குவல் டு என்ன தெரியும், இ இன்டு எப்சிலான். அதே இ ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான். சிக்மாக்கு பதிலா என்ன இருக்கு, லோடு பை ஏரியா வகுத்தால் எப்சிலானுக்கு பதிலா டெல்டா எல் டிவைடட் பை எல். அப்ப இந்த ஃபார்முலா மேல பி தான் இருக்கு, இந்த எல் மேல போடுச்சுன்னா எல் ஆயிரும், பெருக்கல் ஆயிரும் பி ஓட. இந்த டெல்டா எல் கீழே இருக்கு, இந்த ஏ கீழே வந்துச்சுன்னா இங்க வந்துடும். இப்படிதானே சொல்றேன். இது ஒரு பிரிசமெட்டிக் பார். பிரிசமெட்டிக் பார் என்ன சொன்னேன், அதோட ஆக்சிஸ்ல லோட் ஆக்ட் ஆகும், அது டென்சிலோ கம்ப்ரசிவ். இங்க வந்து டெல்டா எல் தானே கொடுத்துருக்கோம் லென்த் வைஸ், ஆமா கான்ட்ராக்ஷன் ஆகிற மட்டும் எடுத்துக்கிறது. ஓகே, இது கம்ப்ரசிவ் ஃப்ளூயிடு, இது கம்ப்ரசிவ் லோடு. ஓகே, அப்ப இந்த இங்க என்ன இருக்கு, இங்க இ இருக்கா, அப்ப இ ஈக்குவல் டு பிஎல் டிவைடட் பை டெல்டா எல் இன்டு ஏ. நமக்கு என்ன கேட்பாங்கன்னா இந்த சேஞ்ச் ஆகக்கூடிய லென்த் தான் கேட்பாங்க ஒரு பிரிசமெட்டிக் பாருக்கு. அப்ப டெல்டா எல் ஈக்குவல் டு இது இங்க வந்தா இ இங்க போயிருமா, பிஎல் வகுத்தல் ஏ இன்டு இ. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. பிங்கிறது லோடு நியூட்டன் ஆர் கிலோமீட்டர் கொடுப்பாங்க, எல்லுங்கிறது லென்த் எம்எம் ஆர் மீட்டர்ல கொடுப்பாங்க, ஏங்கிறது உங்களுக்கு ஏரியா இதுல கொடுப்பாங்க, உங்களுக்கு எம்எம் ஸ்கொயர்ல கொடுப்பாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் மீட்டர் ஸ்கொயர், ஈங்கிறது எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்ல கொடுப்பாங்க. அதே இந்த ஏஇ சேர்த்தான், ஏ இன்டு இ ரெண்டையும் சேர்த்தா ஏஇன்னு வருமா. இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்சியல் ரிஜிடிட்டி, ஆக்சியல் ரிஜிடிட்டி. இதே இன்னொரு மொமெண்ட்ல படிப்போம், அதாவது பெண்டிங் மொமெண்ட்ல, அதாவது இ இன்டு ஐ ஃபிளெக்ஸரல் ரிஜிடிட்டி, ரிஜிடிட்டி. இதே டார்சன்ல ஜி இன்டு ஜே டார்சனல் ரிஜிடிட்டி. இதே அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன், இதுனா மொமெண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து வரும், அதாவது எம் பை ஐ சிக்மா பை ஒய் இ பை ஆர். இது பெண்டிங் மொமெண்ட்டை பத்தி பேசுறது. இதே டார்சனை பத்தி பேசுறோம் அப்படின்னா இப்படி வந்துடும், அதாவது சி டீட்டா பை எல் டி பை ஜே டவு பை ஆர். இது டார்சனை பத்தி படிக்கும்போது அங்கே சொல்லுவேன். இது பெண்டிங் ஈக்குவேஷன், டார்சன் ஈக்குவேஷன். ஓகேவா, அதெல்லாம் அங்கேயே பாத்துக்கலாம். ஜஸ்ட் இங்க என்ன, இந்த ஏங்கிறது ஆக்சியல் ரிஜிடிட்டி. ஒருவேளை உங்கள்கிட்ட இப்படியும் கேட்கலாம், ஆக்சியல் ரிஜிடிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்கலாம். அப்ப ஆக்சியல் ரிஜிடிட்டினா ஏ இன்டு இ, அப்ப ஏ இன்டு இ, ஏக்கு என்னது எம்எம் ஸ்கொயர்டு, இக்கு என்ன நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு. அப்ப எம்எம் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப ஆக்சியல் ரிஜிடிட்டிக்கு யூனிட் என்ன அப்படின்னா என். ஓகே தானே, ஓகே. இப்ப இந்த பாரெல்லாம் கேட்டாச்சு. இப்ப ஒரு பிரிசமெட்டிக் பாறை தொங்க விடும், அதோட செல்ஃப் வெயிட்னால எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, ஒரு பிரிசமெட்டிக் பாறை தொங்க வரும், இதான் மேல அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பிரிசமெட்டிக் பாறை தொங்குது, கீழே எந்த ஒரு லோடு கொடுக்கல. அப்ப எந்த ஒரு லோடு கொடுக்கலன்னா நீங்களே வந்து உங்க கையை இப்படி உங்க கையை நீங்க இப்படி தொங்க போடுங்க. தொங்க போட்டு அப்படியே ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்க கையில கீழே யாரும் பிடிச்சி இழுக்கல, இருந்தாலும் என்ன ஆகும், உங்க கையை லைட்டா ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுமா இங்க சொல்றேன். இல்ல உங்க கையை இப்படி நீட்டிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருந்தானே எந்த ஒரு லோடுமே அப்ளை பண்ணலையே, ஏன் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் பண்றீங்க, அதான் பார்க்க போறோம். அப்போ ஒரு பிரிசமெட்டிக் பாறை தொங்க வர்றேன், இதோட செல்ஃப் வெயிட்னால ஒத்தேன், அதாவது அட்டு செல்ஃப் வெயிட் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப இதுக்கு ஸ்ட்ரெஸ் வழியாடலாம். இந்த ஸ்ட்ரெஸ் வரலன்னா இப்போ ஒருத்தர் மேல தொங்கிட்டு இருக்காரு, நல்லா கவனிக்கணும், மேல தொங்கிட்டு இருக்காரு, இந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு. இவர் காலை பிடிச்சி கீழே ஒருத்தர் தொங்குறாரு, இவர் காலை பிடிச்சி கீழே ஒருத்தர் தொங்குறாரு, இவர் காலை பிடிச்சி கீழே ஒருத்தர் தொங்குறாரு. இப்ப ஸ்ட்ரெஸ்ங்கிறது எதுவும் அதிகமா இருக்கான், இவருக்கு தான் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இவர் காலை பிடிச்சி 3 பேர் தொங்குறாங்க, ஆனா லாஸ்டா இருக்கக்கூடியவர் காலை பிடிச்சி யாரும் தொங்குறது இல்லை. அப்ப இவருக்கு 10ங்கிறது ஸ்ட்ரெஸ்னா இவருக்கு, ஏன்னா இவர் காலில் 3 பேர் தூக்குறாங்க, இவருக்கு கால 2 பேர் தான் தூக்குறாங்க, இவருக்கு 7 இருக்கும். இவர் கால ஒருத்தர் தான் தூங்குறாரு, 3 இருக்கும். இவர் கீழே யாருமே தூங்கல, 0 இருக்கும். அப்ப ஒரு செல்ஃப் வெயிட் டியூ டு செல்ஃப் வெயிட்னால ஒரு பிரிசமெட்டிக் பாறை எடுத்து ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரைஞ்சோம்னா இந்த எண்ட்ல மேல இருக்கக்கூடிய பிக்ஸ்ட் எண்ட்ல ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமா இருக்கும். போக போக போய் நாங்க குறைஞ்சு வந்து கடைசியில 0 ஆயிரும். அப்ப இப்படிதான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப அந்த பிக்ஸ்ட் எண்ட்ல சிக்மா ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமா இருக்கும், ஃப்ரீ எண்ட்ல சிக்மாங்கிறது 0 வரும். புரியுதா சொல்றேன் உங்களுக்கு? ஓகே. அப்ப
இந்த இந்த செக்ஷனை எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப செல்ஃபைட் பாக்குறோமா, செல்ஃபைட்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். செசை வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், காமா ஈக்குவல் டு ஹைட்ரல் சொல்லி கொடுத்தானே, என்ன வரும் மேல W வெயிட்டோட பை வீன்னு போட்டீங்க. இந்த V இங்க கொண்டு வரும்போது என்ன வரும், V இன்டு காமா ஈக்குவல் டு W வரும். புரியுதா சொல்றேன்? இதை டெரைவ் பண்ணலாம். ஒரு செக்ஷன் எடுக்கணும், இதை வெட்டி ஓகே, இதை Tன்னு வச்சு, இது ஒய் தானே, டோட்டலா ஒய்னா இதை dy ன்னு வச்சுக்குவோம். இதை கிராஸ் செக்ஷன் Tன்னு வச்சுக்கிட்டு நீங்க லிமிட் கொடுத்து டெரைவ் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல அந்த ஃபார்முலா வரும், காமா L ஸ்கொயர் டிவைடட் பை 2e அப்படிங்கிறது வரும். அப்ப இங்க வால்யூம் பதிலா a இன்டு எல்னு எடுப்போம், எல்லுக்கு பதிலா ஒய்யை கொண்டாந்து போடுவோம், கிராஸ் செக்ஷன் ஏரியா பதிலா டிஏன்னு மாத்திடுவோம். நிறைய இருக்கு, ஒரு ஸ்ட்ரிப்பை வெட்டி பார்க்கணும். அதுக்கு தனியா கிளாஸ் நடத்திருப்போம், ரெக்கார்டிங் கிளாஸ் வாங்குறவங்களுக்கு வேணா வாங்கிக்கிறேன். காமா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2e கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன், அதையும் பார்த்தா போதும். அப்ப காமா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2e எதுக்கு வந்து உங்களுக்கு டியூ டு செல்ஃபைட்னா நடக்கக்கூடிய. இதே வந்து இந்த பாறை கோணிக்கலா எடுக்கிறோம், இது உள்ளுக்குள்ள இப்படி வெட்டுறேன், இதை கோணிக்கலா எடுக்கிறோம். அப்ப என்ன ஆயிரும், மீதி இருக்கக்கூடிய பாட்டை என்ன ஆயிரும், அடிபட்டுருமா, ஓகே, மீதி இருக்க பாட்டுனா அடிபட்டுரும். இப்ப ஸ்ட்ரெஸ் மேல இருந்து பாக்குறோம், இப்ப நல்லா கவனிக்கணும், இப்ப ஸ்ட்ரெஸ் மேல இருந்து பாக்குறோம். பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும், ஒரு முக்கோணத்துல இங்கேருந்து வந்தோம்னா 2/3 சேர்ப்பீங்க, அதே இந்த சைடுல இருந்து 1/3 சேர்ப்பீங்க. அப்ப மேல இருந்து பார்க்கும்போது என்ன சேர்ப்போம், இந்த மாதிரி இருந்து பார்க்கும்போது 1/3 சேர்ப்பீங்களா. அப்ப இந்த ஃபார்முலாவோட, ஏன்னா இப்படி இருந்த ரெக்டாங்குலர் தான் கோணா வெட்டி இருக்கேன், அப்ப இதோட 1/3 சேர்த்தா என்ன வரும், காமா L ஸ்கொயர் டிவைடட் பை 6 இன்டு e ஆயிரும். இது கோனிக்கல் பாருங்க, இது நார்மல் பிரிசிபிலிட்டி பாருக்கு உள்ள ஃபார்முலா காமா L ஸ்கொயர் பை 2e டியூ டு செல்ஃபைட்னால இது அத கோனிக்கலா வெட்டினா வரக்கூடிய ஃபார்முலா. அப்ப எக்ஸாம்ல கேட்டிருக்கான். புரியுதா சொல்றேன்?